கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर पवित्र नाम को धन्य हो। இந்த நல்ல அருமையான பரிசுத்த நாளிலும் आज के इस अच्छे पवित्र दिन में கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் परमेश्वर के लिए आराधना करने के लिए, நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும்படியாகவும் पिता परमेश्वर की जो दंडवत करने के लिए, தேவன் நமக்கு இந்த பூமியிலே கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर ने धरती पे हमको जो दिया कृपा के लिए धन्यवाद करेंगे। அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்த நம்மை हम जो एक अन्य जाति करके थे एक समय தேவன் நம்மை ஒரே நகரத்தாராய், परमेश्वर ने हमारे एक ही जो शहर के निवासी, ஒரே வீட்டாராய், एक ही जो घराने के ஒரே குடும்பமாய் தேவன் இந்த பூமியிலே சபையாய் வைத்திருக்கிறார். और एक ही परिवार करके परमेश्वर ने इस कलीसिया में हमको रखा है। அது அவருடைய அநாதி தீர்மானமாய் இருக்கிறது. उनके जो अनंत जो उद्देश्य के अनुसार, அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி, उनके जो चुने जाने के हिसाब से, அவருடைய கிருபையின்படி, उनके जो अनुग्रह के हिसाब से தேவன் நம்மை ரட்சித்து, परमेश्वर ने हमें उद्धार करके, தேவன் நம்மை திருச்சபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். परमेश्वर ने हमें कलीसिया करके हमें लेके आया। ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று उद्धार पाए को हर रोज परमेश्वर कलीसिया में लेके आते थे। அவர்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். वे परमेश्वर की ओर जो है इकट्ठा किए गए। தேவன் நம்மை சபையாய் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें कलीसिया करके रखे। அதை எண்ணி தேவனுக்கு நாம் அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும். इस विषय में हम जो है परमेश्वर की स्तुति करना है, ஏனெனில் சபையின் மூலமாய் தேவன் ஒவ்வொரு வாரம் நம்மை போதிக்கிறார், कि कलीसिया के द्वारा परमेश्वर हर हफ्ता जो हमें उपदेश देते हैं, நம்மை நடத்துகிறார். हमें जो चलाते हैं। அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. वे लोग अगर ज्ञान में कम है फिर भी लेकिन राह नहीं भटकेंगे। தேவன் தம்முடைய வழியை நமக்கு போதித்து, परमेश्वर अपने मार्ग को हमें बता के, தேவன் நம்மை அருமையாய் நடத்துகிறார். परमेश्वर बहुत ही अच्छी तरह से हमें मार्गदर्शन நான் करता வேறு है। எந்த ஜனத்துக்கு இப்படி செய்ததில்லை என்று சொல்லப்பட்டது. और किसी जाति को मैंने ऐसे नहीं क्या करे परमेश्वर के, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இருக்கிறது. उनके द्वारा चुने गए लोगों के लिए ऐसी एक सौभाग्य है। நம்முடைய தேவனுடைய சபையா இருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். इसे परमेश्वर कलीसिया हम कितने धन्य है। நம்முடைய ஐக்கியம் என்ன, हमारी जो फेलोशिप कैसा है, நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை தேவ ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். हमारा जो जगह कैसा है हमें अब जानना है। இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமாக. आज के दिन परमेश्वर ने दिए वचन को ध्यान करेंगे। யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठ खड़ा होके சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संहिता की किस पुस्तक 133 அதிகாரம் 133 अधिकार வசனம் 1 இலிருந்து 3 முடிய ஒருவர் வாசியுங்கள். वचन 1 से 3 पढ़ेंगे। Psalm 133 1 to 3। ஹalleluya हालेलुया। அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். वहाँ परमेश्वर जो है वो आशीष देगा। அங்கே கர்த்தர் ஜீவனை கட்டளையிடுகிறார். वहाँ परमेश्वर जो जीवन देगा। எங்கே கட்டளையிடுகிறார்? कहाँ ये होता है? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. कहाँ भाई जो है एक साथ मेल मिलाप पे रहते हैं। எத்தனை நன்மை, कितनी भलाई, எத்தனை இன்பமானது. कितनी अच्छी बात है। அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு वो आरोन की जो सर पे जो उंडेला गया, அவனுடைய தாடியிலே வடிகிறதும், उसकी जो दाढ़ी से जो है वो गिर रहा है, அவனுடைய அங்கியின் மேல் இறங்குதுமான நல்ல தைலத்துக்கும், उसके वस्त्र पे आता है जो अच्छे तेल के अनुसार, எர்மோன் மேலும் और जो एर्मोन के ऊपर சியோன் பர்வதம் மேலும் सियोन पहाड़ी पर இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. जो उतरने वाले जो है मेघों के अनुसार है। அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். वहाँ जो परमेश्वर सदा के लिए जो आशीष देगा, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனை கட்டளையிடுகிறார். वहाँ परमेश्वर सदा के लिए जीवन देगा। தாவீது அரசன் இவ்வாறாய் இந்த பாடலை பாடுகிறார். ऐसे जो दाऊद राजा एक गीत को गाते हैं, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கடந்து போகும் பொழுது, वे जब परमेश्वर के भवन में அது जाते हैं, எருசலேம் ஆலயத்தில் அந்த மலையை கடந்து போகும் பொழுது, तो यरूशलेम भवन में जो जाते हैं, அவர் வழியிலே பாடிக்கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டு போகிறார்கள். और रास्ते में जो है ऐसे गीत गा के ऐसे स्तुति करके जाते हैं। அப்படி பாடும் பொழுது அவர் இவ்வாறாய் பாடுகிறார். ऐसे जो जाते समय ऐसे गीत गाते हैं। சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, भाई एक साथ मेल मिलाप करना कितना अच्छा அதில் है, எத்தனை இன்பம் இருக்கிறது. वो कितनी जो अच्छी बात है। நாம் தேவனுடைய சபையாய் கூடி வரும் பொழுது, और परमेश्वर की कलीसिया जब इकट्ठा होते हैं, தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது परमेश्वर के लिए आराधना करते நம்முடைய हैं, உள்ளம் எவ்வளவாய் மகிழுகிறது. हमारे जो मन में कितनी खुशी होती है। நாம் இப்பொழுது பாடல் ஆராதனை நாம் கவனித்தோம். अभी जो गीत की आराधना को हमने देखा, தேவனை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது परमेश्वर गीत गा के जो महिमा करते தேவனுடைய हैं, சபையாய் கூடி வந்து परमेश्वर की कलीसिया करके आते हैं, நாம் சகோதரர்களாய் சகோதரிகளாய், हम जो भाई और बहन करके, தேவனுடைய ஜனங்களாய் परमेश्वर के लोग करके கூடி வந்து தேவனுக்கு ஆராதனை செய்வதில் எத்தனை மகிழ்ச்சி, इकट्ठा कर परमेश्वर की आराधना करने में कितनी खुशी की அதில் बात है, எத்தனை இன்பம் இருக்கிறது. वो कितनी अच्छी बात है। இதை உணர்ந்த தாவீது அரசன் எழுதுகிறார். इसको एहसास करके दाऊद राजा அவர் लिखते हैं, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து பொழுது தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டு யாத்திரையிலே கடந்து சென்றார்கள். ऐसे जो परमेश्वर के भवन में जाते समय स्तुति और आराधना करके जा रहे थे। ஆனால் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் சபையாக தேவன் வைத்திருக்கிறார். ऐसे परमेश्वर हर एक को जो कलीसिया करके
करके रखा है। நாம் எங்கேயோ பிறந்து வளர்ந்தோம், हम अलग अलग जगह में पैदा हुए ஒரு बड़े हुए, குறித்த வேலை வந்த பொழுது ठीक समय आते समय தேவன் நம்மை சபையாக கூட்டி சேர்த்து परमेश्वर ने हमें कलीसिया करके इकट्ठा किया। ஒரே வீட்டாராய், एक ही घराने में, ஒரே நகரத்தாராய் एक ही नगर के தேவன் वासी நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर हमें रखा है। எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில திசை கெட்டு திரிகிறார்கள். कितने लोग इस दुनिया में राह भटक चल रहे வாழ்க்கை हैं। நடத்துவதற்கு அவர்களுக்கு वழி தெரியவில்லை. जिंदगी चलाने का तरीका नहीं पता। சமுதாயத்திலே கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. जो है जो समाज में जो है एक बिगड़े हुए लोग के जैसा। தேவன் நம்மை அப்படி விட்டு விடவில்லை. परमेश्वर ने हमें ऐसा नहीं छोड़ा। தேவன் நம்மை சபையிடமாய் கூட்டி சேர்த்து परमेश्वर ने हमें जो कलीसिया में इकट्ठा அவர் करके வழிகளை நமக்கு போதிக்கிறார். उसके मार्गों को हमें बताया। வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று அவர் போதிக்கிறார். यही मार्ग है, इसी में चलना करके बताया। ஆனபடியால் தேவனுடைய சபையா இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். परमेश्वर की कलीसिया हम जो आशीष पाए लोग हैं। தேவன் நம்மை ஒரே குடும்பத்தாராய் வைத்திருக்கிறார். परमेश्वर हम एक ही परिवार के लोग நாம் करके சபையாய் கூடி வருகிறோம் என்றால் हम जब कलीसिया इकट्ठा होते हैं, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை இருக்கிறது. भाइयों का एक साथ जो है मेल मिलाप करना कितनी अच्छी बात है। சபையார் நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம் என்றால் हम कलीसिया वासी जो है भाई ஒரே करके குடும்பத்தாராய் இருக்கிறோம். एक ही परिवार के सदस्य हैं। சகோதர சகோதரிகள் என்றால் भाई और बहन करके ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களை தான் சொல்வார்கள். इसका मतलब होता है एक ही परिवार के लोग हैं। அப்படின்னா நாம் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். इसका मतलब हम एक ही परिवार के இதே हैं। அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிறார். यहाँ जो प्रेरित पौल इफिसियों कलीसिया को लिखते हैं, எபேசியர் 2ஆம் அதிகாரம் इफिसियों दूसरा अधिकार வசனம் 19 வாசியுங்கள். 19 को पढ़ेंगे। வாசி. தேவன் நம்மை சபையா இந்த பூமியிலே கட்டி வருகிறார். परमेश्वर ने कलीसिया करके धरती पे लेके आए। அந்நியர்களும் பரதேசியமா இருந்த நாம் हम अन्य जाति और जो राह भटके हुए थे, வசனம் 19 वचन 19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இராமல் इसलिए तुम अब विदेशी और मुसाफिर नहीं हो रहे, பரிசுத்தவான்களோடு परंतु पवित्र लोगों के संग ஒரே நகரத்தாரும் स्वदेशी और परमेश्वर தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். के घराने के हो। ஒரே நகரத்தாராய் இருக்கிறோம். हम एक ही जो है नगर ஒரே के குடும்பமாய் இருக்கிறோம். एक ही परिवार के, ஒரே வீட்டாராய் இருக்கிறோம். एक ही घराने से हैं। ஆனபடியால் சகோதரர்களாக इसलिए हम जो ब्रदर्स நாம் करके ஒருமித்து வாசம் பண்ணுவதில் எத்தனை நன்மை हम இருக்கிறது. जो एक संग जो रहना कितनी अच्छी बात है। தேவனுடைய ஜனங்கள் சபை கூடி வருதல் நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग जब कलीसिया इकट्ठा होने विषय में अच्छी एक बात जानना है। ஆனபடியால் எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए इब्रानियों में से लिखा है, சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல कलीसिया इकट्ठा होते हैं कुछ लोग जो छोड़ देते நீங்கள் हैं, விட்டு விடாதீர்கள். तुम लोग भी ऐसे नहीं छोड़ो। எபிரேயர் 10:25 சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். कलीसिया इकट्ठा होते हैं जैसे कुछ लोग छोड़ देते, तुम ऐसे नहीं छोड़ो। ஏனென்றால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இருக்கிறது. क्योंकि जो भाइयों का जो एक साथ जो वास करना कितनी अच्छी बात है। ஏராளமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. बहुत सारी भलाइयां उसमें है। தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் இருக்கிறது. परमेश्वर की आशीष हमेशा उसके में रहेगी। அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனை கட்டளையிடுகிறார். वहाँ परमेश्वर हमेशा से जीवन देगा। ஜீவன் இருக்கும் பொழுதுதான் ஒருவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். जब जीवन होगा तभी हर एक की जिंदगी में जो बढ़ोतरी होगा। நாம் மரம் செடி கொடி தாவரங்களை பார்க்கிறோம். हम सब पेड़ और पौधे देखते हैं, அதிலே ஜீவன் இருக்கிறபடியால் தான் उसमें जीवन है, इसीलिए ஒவ்வொரு நாளும் புதிய இலைகள் வருகிறது, हर एक दिन जो है उसमें पत्ते आते हैं கிளைகள் வருகிறது, और जो उसमें फांदियां आती हैं, பூக்கள் காய்கள் கனிகள் வருகிறது. उसमें जो है ऐसे फूल और फल आते हैं। ஜீவன் இருக்கும் பொழுதுதான் வளர்ச்சி இருக்கிறது. जीवन है तो ही जो बढ़ोतरी है। ஜீவன் இருக்கும் பொழுதுதான் பெருக்கம் இருக்கிறது. जीवन है करके जो उन्नति है। ஜீவன் இருக்கும் பொழுதுதான் விருத்தி இருக்கிறது. जीवन है करके जो ऐसे वृद्धि है। ஜீவன் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. जीवन नहीं है तो कुछ नहीं है। அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனை கட்டளையிடுகிறார். वहाँ जो परमेश्वर सदा के लिए जीवन को நாம் देता है। தேவனுடைய சபையா இந்த ஒரே ஐக்கியமா ஒரே குடும்பமா இருக்கும் பொழுது और परमेश्वर कलीसिया करके एक ही जो सहभागिता है, அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய ஆலோசனைகளும் இருக்கிறது. और परमेश्वर की आशीष, परमेश्वर की जो है जो संदेश है। அன்றுபடி நாம் சபை கூடி வருவது சிலர் விட்டு விடுகிறது போல जैसे कलीसिया करते हैं कुछ लोग छोड़ते நாம் हैं, விட்டு விடாமல் हम ऐसी बातों நாம் को ना छोड़ें। ஒருமித்து தேவனை ஆராதிப்பது, हम एक साथ होकर परमेश्वर को நாம் आराधना ஒருமித்து करें, தேவனை துதிப்பது, एक साथ रहकर परमेश्वर को स्तुति நாம் करें। சபையா இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்வது, हम कलीसिया में जो परमेश्वर की इच्छा அதில் पूरी எத்தனை करें, நன்மை எத்தனை இன்பம் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. उसमें कितनी भलाई है, कितनी आशीष है, அதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். उससे हम जो सही तरीके से जानना है। அப்படி ஆதி சபையார் காணப்பட்டார்கள். ऐसे आदि कलीसिया के लोग उसे जानते நாம் थे। ஜெப வேளையில் அதிகமாய் ஜெபிப்போம்.
ஜெபிப்பது உண்டு? हम प्रार्थना में अधिक से प्रार्थना எப்படி करते हैं। ஜெபிப்பது உண்டு? कैसे प्रार्थना करते हैं? ஆதி சபையில நடப்பித்த அற்புத அதிசய அடையாளங்களை, आदि कलीसिया में जो अद्भुत अचंबा कार्य हुआ था, ஆதி சபையில பரிசுத்தாவியானவர் செய்த கிரியைகளை எங்கள் மத்தியிலே செய்யும் என்று நாம் आदि ஜெபிப்போம். कलीसिया पवित्र जो आत्मा में जो क्रिया हुआ ऐसे कीजिए, அது நல்லதுதான், वो अच्छी बात है, அது நம்முடைய விருப்பம் தான். वो हमारी इच्छा है। ஆனால் ஆதி சபையார் எப்படி காணப்பட்டார்கள் என்பதை நம்ம கவனிக்க लेकिन வேண்டும். आदि कलीसिया वो कैसे वो पाए गए थे? வாசிங்கள் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் வசனம் 32. प्रेरितों के काम 4:32 को पढ़ेंगे। ஒரே இதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆதி சபையார் இப்படி காணப்பட்டார்கள். आदि कलीसिया जो ऐसे पाए गए थे। ஆதி அப்போஸ்தலர் 4 அதிகாரம் प्रेरितों के काम 4 अधिकार 32வது வசனம். उसके 32 को पढ़ेंगे। விசுவாசிகளான திரளான கூட்டத்தார், विश्वासी करके जो बहुत से लोग, நமக்கு திரளான கூட்டம்லாம் இல்ல, हम बहुत बड़ी झुंड तो नहीं சொற்ப है, ஜனங்கள் தான். कुछ गिने लोग हैं। ஆனபடியா நாம் சபை கூடி வரும் பொழுது इसलिए कलीसिया इकट्ठा होते நாம் समय ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். हम एक मन में होना है। நம்முடைய இருதயம் நம்முடைய மனமெல்லாம் தேவனுக்கு நேரே ஒருமனப்பட்டிருக்க हमारा வேண்டும். मन हमारा हृदय परमेश्वर की ओर होना है। ஆராதனையில் அதனால தான் ஒழுங்காக இருங்கள் என்று சொல்லுகிறோம். इसलिए जो आराधना के समय ठीक तरह से रोक कहा जाता है। ஆராதனையில் அடிக்கடி எந்திரிச்சு போறது, आराधना के समय बार बार नीचे जाना, முன்னாடி இருந்து பிள்ளைங்க சத்தம் போடுறது, बच्चे जो है आवाज करना, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ये जरा भी पसंद वाले बात ரொம்ப नहीं। எரிச்சல் கோபமா தான் இருக்கும். इसके द्वारा बहुत ही गुस्सा होता है, ஆனாலும் நான் அடக்கி கொண்டு தாங்க இருப்பேன். लेकिन मैं खुद को संभाल लेता சில வேளை என்னால் முடியலன்னு சத்தம் போட்டிருந்தேன். हूं। जब मुझसे होगा नहीं तो मैं बोल देता हूं। ஆனா ஆராதனைக்கு தான் தேவ பயத்தோடு நடக்க வேண்டும். लेकिन आराधना के समय परमेश्वर के भय में रहना। ஒருமனக்கேடுகளை உண்டாக்க கூடாது. एक मन का जो गड़बड़ी ना करना। அடிக்கடி எந்திரிச்சு போற இந்த வேலை இருக்க கூடாது. बार बार बाहर जाना वो काम नहीं। நம்முடைய தலைமை அவர்கள் இருக்கும் பொழுது हमारे बड़े अय्या जो थे, ஒரு ஐக்கிய ஆராதனை குறைஞ்சது 5-5.5 மணி நேரம் நடக்கும். एक संख्या आराधना 5-5.5 घंटा होता था। 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 10 बजे शुरू होता था, 3-3:30 மணிக்கு தான் அந்த ஆராதனை முடியும். 3-3:30 बजे तक चलता था। அது ஒன்றும் புதிய காரியம் இல்லை, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். वो कोई नई बात नहीं, हम सबको पता है। ஆனாலும் வைராக்கியமா அந்த இடத்தில் நான் அமர்ந்திருப்போம். लेकिन जो है एक जलन में हम बैठते हैं। அடிக்கடி எழுந்து போது நான் விரும்புவதே இல்லை. घड़ी घड़ी उठ के बाहर जाना पसंद ஆராதனைக்கு நாம் தேவனுக்கு கணம் செலுத்த வேண்டும். है। आराधना में परमेश्वर के लिए जो धन्य देना, நாம் மகிமையின் ராஜாவை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். महिमा की राजा की स्तुति करने के लिए वहाँ है। அவருக்கு நாம் செலுத்துகிற கனம் மகிமையிலே நாம் தேவ பயத்தோடு செய்ய வேண்டும். उनको जो देना आदर और महिमा हमें देना। ஆனபடி விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் इसलिए विश्वासी जो बड़े जो लोग थे, ஒரே மனமும் ஒரே இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். एक ही मन और एक ही हृदय के थे। விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். विश्वासियों की जो झुंड था वो एक ही मन और एक ही हृदय के थे। அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. वहाँ परमेश्वर का आशीष हुआ। அங்கே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை கிரியை செய்தார். परमेश्वर की जो आत्मा सामर्थ्य क्रिया की। ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் पवित्र आत्मा हमारे बीच में क्रिया ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். पवित्र आत्मा को हम जो जगह देना, ஆவியானவர் இடம் கொடுக்கிறோம் என்றால் पवित्र आत्मा को जगह देना, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, जहाँ एक मन है, எங்கு தேவ பயம் இருக்கிறதோ, जहाँ परमेश्वर का भय है, அங்கே தான் ஆவியானவர் கிரியை செய்வார். वहीं परमेश्वर का आत्मा क्रिया करेगा। ஆனபடியால் சபை கூடி வரும் பொழுது इससे जब कलीसिया इकट्ठा होता நாம் है, ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். हम एक मन में होना है। ஆதி திருச்சபை நீங்கள் கவனித்து பாருங்கள், आदि कलीसिया को हम जो देखें, அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் என்று वे சொல்லப்பட்டிருக்கிறது. एक मन में थे। அப்போஸ்தலர் 2 அதிகாரம் प्रेरितों का काम 2 अधिकार வசனம் 1-2 வாசியுங்கள். वचन 1-2 करेंगे। ம். அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து தடியாக முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிற்று. தேவனுடைய ஆவியானவர் மத்தியிலே பலமாய் கிரியை செய்தார். परमेश्वर की आत्मा उनके बीच में सामर्थ्य से क्रिया அவர்கள் की। எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று वे सब சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा से भर गए। பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது पेंटेकोस्त का दिन जब आया அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு तो वे सब एक ही जगह इकट्ठा होके ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एक जगह में लोग इकट्ठा हुए। நாம் சபையாய் கூடி வருகிறோம் என்றால் हम कलीसिया जब इकट्ठा होते முதலாவது நம்ம மத்தியிலே ஒரு மனம் இருக்க வேண்டும். हैं, पहले हम हमारे बीच में एक मन होना है। நம்முடைய பல்வேறு எண்ணங்களை சிந்தனைகளை நாம் முற்றிலுமாக அகற்றிவிட்டு हमारे जो निजी सोच और विचार, நான் தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து போகிறேன். परमेश्वर की आराधना करने நான் के लिए जा தேவனுடைய रहा हूं। சமூகத்துக்கு கடந்து போகிறேன். मैं परमेश्वर के समूह में जा रहा हूँ। இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார்? आज के दिन परमेश्वर मुझसे क्या बात இந்த करेंगे? நாளிலே தேவன் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போகிறார்? इसके द्वारा परमेश्वर मुझे क्या सुझाव देंगे? உங்களுடைய வாழ்க்கையில பல கவலைகள் இருக்கலாம், हो सकता है हमारी जिंदगी पर कुछ பல प्रॉब्लम, பாடுகள் இருக்கலாம். कुछ तकलीफें हो। பாடு இல்லாத மனிதன் ஒருவருமே இல்லை. बिना समस्या के कोई मनुष्य नहीं हो எலியா सकता। என்கிற மனுஷன் एली जो मनुष्य था, நம்மை போட பாடுள்ளவராய் இருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று எழுதி. हमारे जैसे एक दुख तकलीफ उठाने वाला मनुष्य எல்லாருக்கும் இந்த था। உலகத்திலே பாடுகள் இருக்கிறது. सबको जो है समस्या है, நம்முடைய பாடுகளை நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். लेकिन हमारे जो समस्या को परमेश्वर के ऊपर रख दे, கர்த்தர் மேல் வைத்து விட்டு परमेश्वर के ऊपर रख। நாம் முழு மனதோடு ஒரு மனது தேவனுக்கு ஆராதனை செய்ய हम जो வேண்டும். पूरी मन से एक मन से परमेश्वर की आराधना करें। பெந்தேகோஸ்து நாள் என்று வந்தபோது पेंटेकोस्त का जब दिन आया, அவர்கள் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் वे கூடினார்கள். लोग सब एक मन होकर एक जगह पे इकट्ठा हो गए। ஒரு மனப்பட்டிருந்தபடி
மறுபடியும் தேவனுடைய ஆவியானவர் மத்தியில் பலமாய் கிரியை செய்தார். जब एक मन होकर जो परमेश्वर की आत्मा जो सामर्थ्य से क्रिया की, ஆதி சபையிலே நடப்பித்த கிரிகள் மீண்டும் நம்ம மத்தியில் நடப்பிக்கப்பட வேண்டும் आदि என்றால் कलीसिया का जो होने वाला क्रिया अगर फिर से हमारे நாம் बीच में ஒரே होना है, குடும்பமாக तो हम एक ही परिवार ஒரே करके, நகரத்தாராய் एक ही जो नगर के ஒரே वासी करके, வீட்டாராய் एक ही घराने நாம் के, ஒருமனப்பட்டு கூடி தேவனுக்கு ஆராதனை செய்யும் हम பொழுது एक मन होकर जो परमेश्वर की आराधना करेंगे, தேவன் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर वो आशीष को देगा, அங்கே ஜீவனை கட்டளையிடுகிறார். वहाँ जो जीवन को देगा, அங்கே பெருக்கம் இருக்கும், वहाँ जो है बढ़ोतरी அங்கே होगा, வளர்ச்சி இருக்கும், वहाँ जो उन्नति அங்கே होगा, விருத்தி உண்டாகும். वहाँ जो वृद्धि होगा. நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நம்ம சபை அப்படி நடந்தது. हमारे आंखों के बीच में कलीसिया ऐसे நம்முடைய தலைமை चलता था. அப்போஸ்தலர் இருந்த நாட்களிலே बड़े अय्या के समय में சபையானது எவ்வளவு வேகமாய் பரவி கொண்டு போனது. कलीसिया जो है बहुत ही जो है तेजी से बढ़ रहा था. ஒரே குடும்பமாய் வைத்திருந்தார்கள். एक ही परिवार करके उन्हें रखा था. தேவனுடைய ஆளுகை இருந்தது. परमेश्वर की प्रभुता थी. ஜனங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கீழ்ப்படிந்திருந்தார்கள். लोग जो एक मन होके जो अधीन थे. அப்படி என்றால் ऐसा है तो ஆதி சபையிலே குறைபாடு இல்லையா? तो क्या आदि कलीसिया में कुछ कमियां नहीं थी? இருந்தது. होती थी. அதை அப்போஸ்தலர் கண்டித்தார்கள். वे प्रेरित तो है, उनको डांट கொரிந்தி சபையாரை பவுல் கண்டித்தார். कोरिन्थी कलीसिया को पौल ने डांटा. அவங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்கிறது என்று கண்டித்தார். उनके अंदर ऐसा जो है गड़बड़ी था करके उन्होंने சிலர் डांटा. நான் பவுலை சார்ந்தவன் என்றும், कुछ लोगों ने कहा मैं पौलुस से நான் हूं, அப்போலை சார்ந்தவன் என்றும், मैं अपोलो को मानता நான் हूं, கேபாவை சார்ந்தவன் என்றும், मैं केफा को मानता हूं. இப்படி நீங்கள் பிரிந்திருக்கிறது நல்லது என்று கண்டித்தார். ऐसे लोग जो आप बढ़ गए ये अच्छी बात नहीं है. தேவனுடைய சபையானது ஒரே குடும்பமாக परमेश्वर की कलीसिया एक ही ஒரே परिवार, சரீரமாக एक ही शरीर நாம் का அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम जो है बुलाए गए. கொலோசியர் 3:15 ஒரு வாசியுங்கள். कुलुसियोस 3:15 को पढ़ेंगे. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயும் இருங்கள். தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் परमेश्वर ने किस लिए हमें जो बुलाया है? தேவ சமாதானமுடைய இருதயங்களை ஆளும்படியாகவும், परमेश्वर की समाधान हमारे हृदय में இதற்கென்றே प्रभुता करे. ஒரே சரீரமாக ஒரே குடும்பமாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். इसी के लिए एक ही शरीर एक ही परिवार करके परमेश्वर में बुलाया. அநேகர் தேவனுடைய அழைப்பை மறந்து, अनेक जो परमेश्वर की बुलाहट को भूल தேவனுடைய के, சித்தத்தை மறந்து परमेश्वर की इच्छा को भूल के அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தை செய்து वे கொண்டிருக்கிறார்கள். अपनी खुद की इच्छा को करते हैं. சுய சித்தத்தை செய்கிறபடினால் பிரிந்து பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். खुद की इच्छा से क्रिया करते हैं, इसलिए वो अलग और बढ़ गए. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒரே சரீரமாய் இருந்து परमेश्वर செயல்படுவார்கள். की इच्छा को करने वाला वो एक ही शरीर में होगा. ஏனெனில் தேவனுடைய அழைப்பு அப்படியா இருக்கிறது. कि परमेश्वर की बुलाहट ऐसे है. தேவ சமாதானமுடைய இருதயங்களை ஆளக்கடவது. परमेश्वर का समाधान जो हमारे हृदय में जो है இதற்கென்றே प्रभुता करे. ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். इसलिए हम तो एक ही शरीर करके बुलाए गए. அவர்கள் ஒரே நகரத்தாராய் ये लोग एक ही नगर के ஒரே वासी, வீட்டாராய் एक ही घराने के தேவனுடைய சபையா இருந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். परमेश्वर की कलीसिया करे, परमेश्वर की महिमा தேவனுடைய करते हैं. சித்தத்தை செய்தார்கள். परमेश्वर की इच्छा को पूरी அப்படி करते हैं. செய்யும் பொழுது அங்கு ஜீவனை ஆசீர்வாதத்தை தேவன் ऐसे கட்டளையிடுகிறார். जब उन्होंने किया तो परमेश्वर ने आशीष दिया. தேவ சமாதானமுடைய இருதயங்களை ஆளக்கடவது. परमेश्वर की जो समाधान आपके हृदय में जो राज இதற்கென்றே करे, நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். इसके लिए जो एक ही शरीर करके तुम बुलाए गए. உங்களுடைய அழைப்பை நீங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். और जो हमारी जो बुलाहट को हम जो अच्छी तरह जानना है. தேவன் நம்மை ஒரே சரீரமாய் இந்த பூமியிலே கட்டி வருகிறார். परमेश्वर ने हमें एक ही शरीर करके धरती पे बांध रहे. இதிலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறான் என்றால், इसमें अगर कोई जो जो गड़बड़ करता है, இதிலே பிரிந்து போகிறார்கள் என்றால், इसमें जो कोई अलग होता है, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை. वे परमेश्वर की इच्छा को नहीं அவர்கள் किया. சுய சித்தத்தை செய்கிறார்கள். उसने अपनी खुद की इच्छा को पूरी நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 ஒரு வாசியுங்கள். Proverbs 18 18:1. தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் பறித்துக் கொள்கிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो अलग होने होता है वो अपनी खुद की इच्छा को पूरी करता है. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் जो अलग होने वाला है वो खुद की इच्छा को देखता என்று है. ஞானி இங்கே எழுதியிருக்கிறார். ऐसे ज्ञानी यहाँ पे लिखते हैं. பிரிந்து போகிறவர்கள் தேவனுடைய சபையா இருந்து சபையை விட்டு பிரிந்து போகிறவர்கள் जो अलग होने वाले जो है परमेश्वर की कलीसिया से அவர்கள் अलग தங்களுடைய होते சுய சித்தத்தை செய்யும்படியாய் பிரிந்து போகிறார்கள். हैं. वे अपनी खुद की इच्छा पूरी करने के लिए अलग होते அவர்கள் हैं. தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை. वे परमेश्वर की इच्छा को नहीं करते हैं. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒரே சரீரமாக ஒரே குடும்பத்தாராய் இருந்து செயல்படுவார்கள். परमेश्वर की इच्छा पूरी करने वाले एक ही शरीर के एक ही घराने के ஏனென்றால் அங்குதான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. वहीं पे परमेश्वर की आशीष होती है. அங்குதான் தேவனுடைய ஜீவனை वहीं கட்டளையிடுகிறார். परमेश्वर की जीवन होती है. ஆனபடியால் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். इसलिए जो अलग होने वाला है अपनी इच्छा के अनुसार அவர்கள் होता है. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். परमेश्वर की इच्छा को पूरी करने के बजाय खुद की इच्छा को पूरी करते हैं. ஆனபடியால் அவர்கள் பிரிவினையை விரும்புகிறார்கள். इसलिए वो जो है वो लोग ये चाहते हैं. பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். जो है बंटवारा चाहते हैं. ஆனால் தேவன் அதை விரும்புவது இல்லை. लेकिन परमेश्वर वो नहीं चाहते. தேவனுடைய திட்டமெல்லாம் ஒரே குடும்பமாய் நாம் இருக்க வேண்டும் परमेश्वर का என்பதுதான். उद्देश्य है कि हम एक ही परिवार के हों. ஆனபடியால் நாம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். इसलिए हम जो एक मन में रहना. ஆதி சபையார் அப்படி இருந்தார்கள். आदि कलीसिया इस प्रकार அவர்களுக்குள்ள இருந்த பிரிவினைகளை அப்போஸ்தலர்கள் கண்டித்தார்கள். उनके बीच में जो है जो बंटवारा जो प्रेरितों ने डांटा. அப்போஸ்தலர்கள் அதை எச்சரித்தார்கள். प्रेरितों ने उनको डांटा. நமக்கு தேவன் ஒரு அப்போஸ்தலரை கொடுத்திருந்தார். हमको परमेश्वर ने एक प्रेरित दिया அவர் था. அந்த நாட்களில் சபையை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். और वो समय में जो है जो कलीसिया का देखरेख करते சபையில் थे. இப்படிப்பட்ட நபர்களை கண்டு ऐसे कलीसिया में ऐसे जो बंटवारा वाले ஐக்கிய लोग को கேடுகளை देखते, உண்டு பண்ணுகிறவர்கள், और
जो फेलोशिप में जो गड़बड़ी करते थे, பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்கள், जो बंटवारा का काम ஏற்ற தாழ்வுகளை உண்டு பண்ணுகிறவர்களை ऊंच नीच का काम जो करते அவர்கள் சரியாக எச்சரித்து மனம் திரும்பும்படி எச்சரிப்பு கொடுப்பார்கள். ठीक तरह से उनको जो है जो चेतावनी देके उनको சபையில ठीक தான் करते, இருப்பாங்க, कलीसिया में रहते थे, பொருளாசை பிடிச்சவனா இருப்பாங்க, लेकिन ऐसे जो धन का मोह ஜாதி है, வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. ऐसे जाति को मानने அப்படிப்பட்டவர்களை वाले, அவர்கள் கண்டித்தார்கள். ऐसे लोगों को परमेश्वर மறுவாதிய மனம் திரும்பி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எச்சரிப்பார்கள். ऐसे उनको मन फिराने का जो चेतावनी देते थे, சத்தியத்துக்கு அவர்களை கீழ்ப்படுத்தினார்கள். सत्य के वचन में उनको जो अधीन किया, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் சரியா இந்த பூமியிலே செய்தார்கள். परमेश्वर के जो उद्देश्य को उन्होंने ठीक तरह ஒரே से சரீரமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். एक ही शरीर करके हम बुलाए அங்கு गए, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம் எப்பொழுது और நிலைத்திருக்கிறது. परमेश्वर का आशीष, परमेश्वर का समाधान हमेशा रहेगा. நாம் ஒருமனப்பட்ட ஒரு காரியங்களை செய்யும் பொழுதுதான், हम एक मन होकर जब एक कार्य நாம் करेंगे, ஐக்கியமா இருந்து செயல்படும் பொழுதுதான் हम जब जो फेलोशिप में रह के कार्य தேவன் அதை करेंगे, அங்கீகரிக்கிறார், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर को स्वीकार करते हैं, उसको आशीष தேவன் करेगा. அந்த ஆராதனை ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். परमेश्वर वो आराधना को, प्रार्थना को स्वीकार करता है. மத்தேயு 18 அதிகாரம் मत्ती 18 अधिकार வசனம் 19 ஒரு வாசியுங்கள். वचन 19 को पढ़ेंगे. मैथ्यू 18:19. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தார்களோ பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் நல்லது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஹalleluya. हालेलुया. பரலோகத்திற்கு என் பிதாவினால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर जो स्वर्ग में जो पिता से तुमको आशीष हुई थी, பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தீர்கள் என்றால் धरती पे 2 लोग अगर एक मन हो गए तो, நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும், चाहे हमारा प्रार्थना நம்முடைய हो ஆராதனையாக இருக்கட்டும், या आराधना हो, நாம் ஒருமனப்பட்டு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, हम एक मन होकर परमेश्वर की जब நாம் आराधना ஒருமனப்பட்டு करेंगे, தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது, हम एक मन होकर परमेश्वर की நாம் आराधना ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, हम एक मन होकर जब प्रार्थना करेंगे, அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் दो लोग जो विनती करने वाले, चाहे कोई भी विषय हो, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், अगर तुम धरती पे एक मन होकर ஒரு रहे, மனம் இருந்தால் தான் நமக்கு ஐக்கியம் இருக்கும். एक मन होगा तो ही हमें जो ஒரு மன fellowship கேடு होगा. இருக்கிறது என்றால் ஐக்கிய கேடு அங்கு உண்டாகும். एक मन में जो गड़बड़ी होगा तो कभी फेलोशिप ஆனால் बराबर எந்த नहीं ஒரு होगा. காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால், इसलिए कोई भी कार्य हम जो நாம் करेंगे, 2 பேரும் 3 பேரும் ஒருமனப்பட்டு காரியங்களை செய்ய வேண்டும். हम जो 2 या 3 लोग एक मन होकर कार्य அப்பொழுது करना है, நமக்குள்ளாக ஏக ஐக்கியம், ஏக அன்பு இருக்கும். तभी जो हमारे बीच में जो है एक फेलोशिप और एक जो प्यार बना ஒரு மன கேடுகளை நம்மை விட்டு அகற்றிக் கொள்ள வேண்டும். एक मन की जो गड़बड़ी की बातें जो है दूर करना है. ஆராதனையிலே தேவ பயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். आराधना परमेश्वर के भय से जो रहना है, அடிக்கடி எழுந்து போக கூடாது கீழே. और जो बार बार जो है उसके बाहर नहीं जाना है. பிள்ளைங்க சத்தம் போடுறாங்கன்னா உடனே கீழே தூக்கிட்டு போயிருங்க. बच्चे अगर आवाज करते हैं उनको नीचे लेके जाना. நம்ம ஐயா ஒன்றும் சொல்லுது இல்ல, या कुछ बोलते तो नहीं है, அதனால உங்களுக்கு அது ரொம்ப வசதியா போயிடும். इसलिए हमें जो है बहुत आराम से हो. வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்டர் பயங்கரமா திட்டி போடுவாரு. अब बाहर कलिसिया में कुछ कुछ जगह में पास्टर जो चिल्लाएंगे. நம்ம ராணி அம்மா ஒரு சபைக்கு நார்வேல போறாங்க. ऐसे जो रानी के माता जी कलिसिया में जाते हैं, பாஸ்டர் ஒரு நாள் சத்தம் போட்டாரு. पास्टर जी ने एक दिन जरा डांट दिया. பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப ஏசிட்டாருமா. ऐसे पास्टर जी ने बहुत चिल्लाया. என்ன ஏசினாரு? क्या चिल्लाया? 2 மணி நேரம் உங்க பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கிறதால செத்து போகாது, உயிரோட தான் இருக்கும், வீட்டில் தான் சாப்பாடெல்லாம் வைக்கணும் சத்தம் போட்டு விட்டாரு. ऐसे 2 घंटा बच्चा खाएगा नहीं तो मर तो नहीं जाएगा, घर में खाना खिला के लेके आओ. அப்படி பாஸ்டர் கோவப்பட்டு பேசிட்டாரு. ऐसे पास्टर जी ने गुस्सा को கோவப்பட தான் செய்வாங்க. वो गुस्सा तो உங்களுடைய होंगे. வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது என்று எழுதி. ऐसे घर के जो भक्ति जो भाव, தேவனுடைய ஆராதனையில தேவன் மகிமைப்படுகிறார். परमेश्वर की आराधना परमेश्वर महिमा, தேவனை மகிமைப்படுத்த முடிய கடந்து வந்திருக்கிறார். परमेश्वर को महिमा करने के लिए मैं आया. என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்க मेरे கடவுள். पवित्र स्थल के विषय में तू भय भक्ति से நான் रहना. இஸ்ரவேலர்கள் மத்தியிலே மதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறேன். मैं इस्राएलियों के बीच में जो आदर के योग्य हूं. ஆனபடி ஆராதனையிலே நாம் தேவனுக்கு பயந்து மிகவும் நடுக்கத்தோடு காணப்பட வேண்டும். आराधना के समय में बहुत ही जो है भय भक्ति से रहना है. ஏதோ வந்தோம் போனோம் என்று இருக்க கூடாது. ऐसे नहीं कि आए और गए करके नहीं. ஆனபடி நீங்கள் பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தீர்கள் என்றால், इसी धरती पे अगर 2 लोग एक मन करके रहेंगे நீங்கள் கேட்டுக்கொள்ள காரியம் எதுவோ என் பிதாவினால் உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து जो சொன்னார். कार्य मांगा जाएगा पिता उसे देगा. ஆனபடியினால் தொடர்ந்து 20வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஹalleluya. Hallelujah. உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். उनके बीच में मैं रहूंगा करके कहा है. ஏனெனில் 2 பேராவது क्योंकि जहां 2 या 3 3 பேராவது 3 व्यक्ति என் நாமத்தினாலே मेरे नाम पर எங்கே கூடி இருக்கிறீர்களோ जहां इकट्ठा होते அங்கே அவருடைய நடுவிலே நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். वहां उनके बीच में मैं बीच में प्रसन्न. ஆனபடியினால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை நம்முடைய ஆராதனையில் இருக்கிறது. जैसे परमेश्वर की प्रसन्नता, परमेश्वर प्रभुता हमारे बीच में है. நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட கணத்தை செலுத்துகிறோம்? हम परमेश्वर के लिए कैसी आराधना देते हैं? தேவனுக்கு நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். भय से और घबराहट से परमेश्वर की आराधना. அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். वो महात पवित्र है. அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். महिमा का जो राजा யார் இந்த மகிமையின் ராஜா?
कौन है वो महिमा அவர் का राजा? சேனைகளின் கர்த்தரானவர், वो सेनाओं का அவரே यहोवा है। மகிமையின் ராஜா. वही महिमा का அந்த राजा है। மகிமையின் ராஜாவை ஆராதிக்கும்படியே தொழுது கொள்ளும்படியே தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வருகிற महिमा நாம் का राजा को जो आराधना करने के लिए हमारे நாம் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். हम एक मन से ஆதி சபையார் அப்படி இருந்தார்கள், आदि कलिसिया ऐसे था, தேவ பயத்தோடு இருந்தார்கள். परमेश्वर का भय से था। எங்கே தேவ பயம் இருக்கிறதோ அங்க ஒரு மனம் இருக்கும், जहाँ परमेश्वर का भय वहाँ पे एक मन होगा, எங்கே ஒரு மனம் இருக்கோ அங்க ஐக்கியம் இருக்கும், जहाँ एक मन है वहाँ पे फेलोशिप அங்கே होगा, தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார். और परमेश्वर की आत्मा भी क्रिया करेगी। ஆதி சபையார் அப்படி இருந்தார்கள், आदि कलिसिया ऐसे था, ஆனபடியினால் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்தார். इसे परमेश्वर की आत्मा क्रिया किया। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 ஒருவர் வாசியுங்கள். प्रेरित 5:12 को पढ़ेंगे। அப்போஸ்தலருடைய கையினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அங்க கூடியிருந்த எல்லோரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று वहाँ சொல்லப்பட்டிருக்கிறது. इकट्ठा वो लोग एक मन में थे, தேவன் அப்போஸ்தலருடைய கரங்களினாலே பலத்த கிரியைகளை நடப்பித்தார். और जो प्रेरितों के हाथों से परमेश्वर ने बहुत अद्भुत काम நாம் किया। ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கும் பொழுது, हम एक मन होकर परमेश्वर जब நாம் आराधना ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது करते हैं, एक मन होकर परमेश्वर के समुद्र அங்க बैठते हैं, தேவனுடைய ஆவியானவரும் கிரியை செய்கிறார். और परमेश्वर का आत्मा क्रिया करेगा। அப்போஸ்தலருடைய கைகளினாலே आप प्रेरितों के हाथों से அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. चिन्ह और अद्भुत काम है लोगों के बीच में। எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே கூடியிருந்தார்கள். सब एक मन होकर सुलेमान के அந்த மண்டபத்திலே கூடியிருந்தார்கள் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. सारे में इकट्ठा हुए, எல்லோருக்கும் தேவ பயம் இருந்தது. सबके बीच में ஆவியானவர் அங்கே இறங்கி கிரியை செய்தார். और पवित्र आत्मा वहाँ पे क्रिया कर। ஆனபடியால் தேவனுக்கு ஆராதனை செய்ய வரும்பொழுது நாம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். इसलिए जब परमेश्वर आराधना करते आते समय एक मन में அப்படி हो, ஒருமனப்பட்டிருக்கும் நமக்குள்ளாக ஏக ஐக்கியம் ஏக அன்பு உண்டாயிருக்கும். जब एक मन होगी हमारे बीच में जो है फेलोशिप होगा। ஏனென்றால் தாவீது அரசன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உடையவராய் இருந்தார். क्योंकि दाऊद राजा ऐसे एक जो उन्होंने एक वरदान पाया அவர்கள் था, கூடி தேவனுக்கு ஆராதனை செய்ய மகிழ்ச்சியோடு பாடி அந்த எருசலேம் ஆலயத்துக்கு கடந்து போனார்கள். वे जो है इकट्ठा होकर जो गीत गा के आराधना அவர் करते, வனாந்திரத்தில் இருக்கும்போது சொல்லுகிறார், और जब रेगिस्तान में था तब துதியின் சத்தத்தோடு களிப்பின் சத்தத்தோடு நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே, और जो स्तुति के जो गीतों से मैं भवन में जाऊंगा, இப்பொழுது என் உள்ளம் அதை ஏங்குகிறது என்று சொல்லுகிறார். और अब जो है मेरा जो हृदय उसके लिए நாம் जो தேவனை चाहत है, ஆராதிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஏக இருதயமுள்ள தேவனை தொழுது கொள்ளும் பொழுது हम जो एक मन होकर जो पूरी जो जोश से पर जो அங்கே आराधना பரிசுத்த ஆவியான ஒரு கிரியைகள் செய்யப்படுவார். करेंगे, तो परमेश्वर जो पवित्र அற்புத आत्मा क्रिया அதிசய करेगा, அடையாளங்களை தேவன் நடப்பிக்கிறார். अद्भुत और चिन्हों से பரிசுத்த होगा। ஆவியானுடைய கிரியை அங்கே உண்டாயிருக்கும். पवित्र आत्मा का क्रिया वहाँ पे होगा। தேவனுடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். परमेश्वर का आत्मा सामर्थ्य क्रिया ஆனபடியால் करेगा। தேவனுக்கு ஆராதித்து நாம் ஒருமித்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று इसके परमेश्वर की आराधना करते समय एक होके, சங்கீதம் 34ஆம் அதிகார வசனம் 3 ஒருவர் வாசியுங்கள். भजन संहिता 33:4 पढ़ेंगे। மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya. हालेलुया। நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று தாவீது அரசன் சொல்கிறார். एकजुट होकर उसके नाम को ऊंचा करेंगे, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். तो मेरे साथ परमेश्वर की महिमा करो। நாம் ஒருமித்து ஒருமனப்பட்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. हम एकजुट होकर एक मन होकर परमेश्वर के नाम को ऊंचा அப்படி करेंगे। நாம் வாசம் பண்ணும் பொழுது ஐக்கியமா இருக்கும் பொழுது ऐसे जब जो फेलोशिप में தேவனுடைய ஆசீர்வாதங்களும் परमेश्वर की जो आशीष, தேவனுடைய நன்மைகளும் परमेश्वर की भलाई, தேவனுடைய சமாதான மத்தியிலே உண்டாயிருக்கும். परमेश्वर का समाधान हमारे बीच में है। ஆனபடியால் நமக்கு ஒரு மனம் முதலாவது அவசியம். इसलिए हमारे बीच में एक मन जरूरी है। இரண்டாவது நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். दूसरी बात हम जो है சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை நன்மை, भाई जो है एक साथ जो है वास करना कितनी अच्छी அதுல बात है, எத்தனை இன்பம் இருக்கிறது. वो कितनी जो है कि अच्छी बात है। நீங்கள் ஒரு மனம் இல்லை என்றால் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள். एक मन नहीं है तो फेलोशिप नहीं होगा। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 8 ஒருவர் வாசியுங்கள். याकूब 1:8 को पढ़ेंगे। இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று யாக்கோபு எழுதுகிறார். और जो एक मन वाला नहीं है वो अपने मार्ग में भटक जाएगा। இருமனம் உள்ளவர்கள் அவர் எங்கு நிலைத்திருக்க மாட்டார்கள். एक मन जिसके पास नहीं है वो कहीं पे स्थिर नहीं रहेगा। மனிதனுடைய மனமானது मनुष्य का मन जो है அது குரங்கை போல ஒவ்வொரு இடமாய் தாவிக்கொண்டே இருக்கும். वो एक बंदर की तरह एक जगह में बैठा नहीं बैठेगा குரங்கு ஒரு नहीं। இடத்துல இருக்காது. बंदर एक जगह बैठा नहीं रहेगा। குரங்கு சேட்டன் சொல்லுவாங்களா? बंदर का जो शरारत बोलते ஒரு हैं இடத்துலயும் இருக்க மாட்டாங்க. एक जगह पे नहीं இந்த रहेगी। கிளையில இருந்து அந்த கிளைக்கு தாவும், एक डाली से இந்த दूसरे डाली, மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவும். एक पेड़ से दूसरे இது पेड़, அதனுடைய சுபாவம். ये उनका जो स्वभाव है। இருமனம் உள்ளவன் இப்படியே இருக்கிறான். ऐसे जो है वो जो दोहरे मन वाला அவர்கள் ऐसे எங்கேயும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள். होगा। कहीं भी फेलोशिप पे टिके नहीं रहेंगे। நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम एक ही शरीर से ஒரே बुलाएंगे, குடும்பமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். एक ही परिवार से बुलाएंगे। ஆனபடியால் நமக்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். इसलिए हमारे बीच में एक मन होना चाहिए। இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். तो दोहरा मन वाला जो है वो कहीं स्थिर नहीं रहेगा। அப்படிப்பட்டவன் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ऐसा व्यक्ति कोई आशीष नहीं வசனம் पाएगा। 7 வாசியுங்கள். वचन 7 को पढ़ेंगे। அப்படிப்பட்ட மனுஷன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ऐसा मनुष्य है कोई आशीष नहीं पाएगा। அவர்கள் தாவிக்கொண்டே இருப்பார்கள். वे लोग जो है
उनकी यात्रा ஆனால் चलती தேவனுடைய रहेगी। அழைப்பு அப்படி அல்ல. लेकिन परमेश्वर की बुलाहट ऐसी ஒரே नहीं। சரீரமாக, एक ही शरीर, ஒரே குடும்பமாக, एक ही परिवार, ஒரே நம் நகரத்தாராக एक ही नगर के वासी, அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோம். प्रेरितों की जो सहभागिता में है। ஆனபடியால் தேவனுடைய ஜனங்கள் நாம் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். परमेश्वर के लोग हम जो आराधना करते हैं एक मन होकर आराधना தேவ பயத்தோடு அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஒரு மனம் உண்டாயிருக்கும். परमेश्वर के भय से जब हम आराधना करेंगे तो ये होगा। அப்படி நாம் ஒருமித்து தேவனை உயர்த்துவோமாக. ऐसे जब एक होकर जो परमेश्वर என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். मेरे साथ परमेश्वर की महिमा நாம் करो। ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. हम एकजुट होकर परमेश्वर के नाम அங்கே की ऊंचाई தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். करेंगे। परमेश्वर का आशीष அங்கே होगा। தேவனுடைய ஆலோசனை இருக்கும். परमेश्वर का जो அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனை கட்டளையிடுகிறார். वहाँ परमेश्वर सदा के लिए जीवन को देता है। ஆனபடி நாம் அந்த ஐக்கியத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். इसलिए अब जो फेलोशिप में जो है बहुत सावधानी से ஐக்கியத்தை रहना ஒருபோது இழந்து போகாதீர்கள். है। जो सहभागिता कभी छोड़ना नहीं। ஐக்கியத்தை இழந்து போவீர்கள் என்ற ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். जो फेलोशिप छोड़ देंगे तो आशीष भी छोड़ வேதத்தில் देंगे। நாம் அநேக அதற்கு ஆதாரங்களை உங்களுக்கு காண்பிக்க ऐसे முடியும். बाइबल में जो बहुत सारे आराधना को देखते हैं, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போனவர்கள் ऐसे फेलोशिप से जो हट गए, தேவனோடு உள்ள ஐக்கியம், परमेश्वर का जो பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், पवित्र लोग का जो फेलोशिप, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதரோடு உள்ள ஐக்கியம், परमेश्वर के वचन को जो पाएंगे, இதை நாம் மிகவும் கவனமாய் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ये सब चीज को हम सावधानी से இந்த देखेंगे। ஐக்கியத்தை இழந்து போகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ये जो बात को जो छोड़ देते हैं वो परमेश्वर आशीष छोड़ देते பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். हैं। जो अलग हो जाएगा वो अपनी मन की इच्छा பிரிந்து करेगा। போகிறவன் தன்னுடைய சுய சித்தத்தை செய்ய பார்க்கிறான். जो अलग हो गया वो अपनी खुद की इच्छा அவர்கள் पूरी தேவனுடைய करेगा। சித்தத்தை செய்யவில்லை. वे परमेश्वर की इच्छा को पूरी नहीं किया। தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரே சரீரமாக அழைப்பிலே நிலைத்திருந்திருப்பார்கள். परमेश्वर की इच्छा को पूरी करते हुए एक ही शरीर में वो आते थे। அவர்கள் சுய சித்தத்தை செய்யும்படியாக தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். वो अपनी खुद की इच्छा के अनुसार करने के लिए वो अलग हो गए। யார் என்னை ஒன்றும் சொல்லக்கூடாது. मुझे कोई कुछ कहना நான் नहीं। சொல்றதுதான் சரி, जो मैं कहता நான் हूँ सही பண்றதுதான் है। கரெக்ட். मैं जो बोला सही है। யார் என்னை ஒன்றும் கண்டிச்சிடக்கூடாது. मुझे कोई ठीक नहीं करना है। அப்படி பிரிந்து போகிறவன் தன் சுய சித்தத்தை செய்கிறான். ऐसा जो अलग होता है वो अपनी खुद की इच्छा पूरी அந்த करता இளையகுமாரன் அப்படிதான் போனான். है। जो बिगड़ा हुआ बेटा वो ऐसे ही किया। தகப்பட்ட போய் சொன்னான், पिता के पास गया, எனக்கு இங்க இருக்க மனம் இல்ல, मुझे यहाँ रहने की என்னுடைய इच्छा नहीं ஆஸ்தியை பிரிச்சு கொடுத்துரும், है। मेरी संपत्ति मुझे हिस्सा दे दो, நான் போய்கிட்டே இருக்கேன். मैं चला जाऊंगा। தகப்பன் உடனே கொடுத்துருப்பாரா? क्या पिताजी ने तुरंत दिया होगा? அப்பா நீ வீட்டை விட்டு போவாத, पिताजी ने समझाया होगा मत जा, வாழ்க்கை சீரழிஞ்சு செங்கச்சம் வந்துடும், तेरी जिंदगी बर्बाद हो जाएगी, அதனால நீ பேசாம கொடுக்கறதை சாப்பிட்டீங்கன்னு சொல்லியிருப்பார். इसलिए तू यहीं पे रह जा। அவன் கேட்கல. लेकिन वो नहीं सुना। அவன் தன்னுடைய ஆஸ்திகளை எனக்கு தந்து விடும், वो मेरी संपत्ति मुझे என் दे பங்கு दो, எனக்கு தந்து நான் போய்கிட்டே இருக்கேன். मेरा हिस्सा का संपत्ति मुझे दे दो। அவர் தகப்பன் கொடுத்து விட்டார். पिताजी ने उसको दे दिया। கீழ்ப்படியாதவங்களை விட்டுருவாங்க, என்ன செய்வாங்க? ऐसे जो अधीन नहीं होते उनको छोड़ दिया அவன் जाना। கொண்டு போய் தன் விருப்பப்படி செலவழித்தான். वो जाके अपनी इच्छा के अनुसार துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. एक दुष्ट व्यक्ति करके उसे जिंदगी बिताई। பிரிந்து போகிறவன் தன் இச்சையை நிறைவேற்றும்படியாகவே பிரிந்து போகிறான். जो अलग हो जाते हैं अपनी इच्छा के अनुसार தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் சபையாக குடும்பமாய் நிலைத்திருப்பார்கள். इच्छा को करने वाले जो कलेशिया करके जो बने रहे, ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். एक ही शरीर करके तुम बुलाए गए। நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். आप जो धन्यवाद தேவன் நம்மை சபையாய் கூட்டி சேர்த்து परमेश्वर हमें कलेशिया करके நமக்கு इकट्ठा செய்த किया, நன்மைகளை, जो किया हुआ भलाई, நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை, हम पे जो किया हुआ आशीष, நமக்கு அவர் அளித்த கிருபைகளை எண்ணி பார்க்கும் हमको பொழுது जो किया हुआ जो भलाई को देख के நாம் உயிருள்ள நாளெல்லாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हम हमारे जीवन के काल जो அவருடைய परमेश्वर को भलाई சபையாக से, சரீரத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். जो किया हुआ अच्छे काम के लिए उसको धन्यवाद। நீங்கள் அப்படி நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ऐसे जब हम धन्यवाद से நீங்கள் रहेंगे, தேவனுடைய சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். परमेश्वर के समाधान को परिपूर्ण पाएंगे। அந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் பிரித்து அவன் கொண்டு போய்விட்டான். बिगड़ल बेटा सब अपने संपत्ति का पैसा लेके गया। தகப்பனுடைய வீட்டை விட்டு தூரமாய் போய்விட்டான். पिता के घर को छोड़ के दूर देश चला गया। அவனுடைய விருப்பப்படி செலவு செய்தான். उसकी इच्छा के अनुसार पैसा उसने, ஞானி எவ்வளவு சரியாக எழுதி வைத்திருக்கிறார். ज्ञानी ने कितना अच्छी बात பிரிந்து போகிறவன் தன் இச்சையின் செய்யப்படி செய்ய பார்க்கிறான். जो अलग हो जाएगा वो अपनी इच्छा के அவனுடைய अनुसार சுய काम करेगा। விருப்பத்தின்படி வாழ்ந்தான். वो अपनी कुछ इच्छा को दिया, அவன் எல்லாவற்றையும் செலவழித்து போட்டு सब कुछ उसने जो खर्चा कर लिया ஒன்றுமில்லாதவனாய் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். और जो है ऐसा खाली हाथ लौटा। பிரிந்து போகிறவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. जो अलग जाते हैं वो कभी कुछ नहीं कर पाएंगे, இருக்கிறதையும் இழந்து போயிடுவாங்க. जो है वो भी खो जाएंगे। அதனால தான் ஐக்கியத்தில் இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. इसलिए जो है ऐसे सहभागिता में रोक करके परमेश्वर நம்முடைய ஐக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். हमारी जो फेलोशिप को हम जो அவர்கள் संभालना, பிரிந்து போய் தன்னுடைய சுயசித்தத்தை செய்து எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். वे लोग अलग होकर अपनी खुद की इच्छा को जो किया, தேவனுடைய சபையா இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், परमेश्वर कलेशर के जो परमेश्वर की इच्छा, தேவனுடைய அழைப்பை உணராமல், परमेश्वर की बुलाहट को, தன்னுடைய சுயசித்தத்தை செய்யும்படியாகவும், खुद की इच्छा को जो करने தன்னுடைய के சுய लिए, விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகவும் खुद के जो इच्छा को पूरी करने के பிரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். अलग होके सब कुछ जो है, அநேகர் ஊழியத்தை இழந்து போகிறார்கள். बहुत लोग सेवा को खो दिया, அநேகர் வரங்கள் வல்லமைகளை இழந்து போகிறார்கள். बहुत लोगों ने जो वरदानों को ஏனென்றால் அவர்கள் சுய சித்தத்தை செய்கிறபடினா. क्योंकि वे लोग अपनी खुद की इच्छा தேவ को, சித்தத்தை செய்வார்கள் என்றால் परमेश्वर की इच्छा को पूरी करते हैं। சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை நன்மை இருக்கிறது. भाई जो है मेल मिलाप में रहना, நாம் कितनी अच्छी ஐக்கியமா बात है। இருப்பதனால ஏராளமான நன்மை இருக்கிறது. हम जो सहभागिता में रहने की कितनी आशीष நாம் की बात है। ஐக்கியமா இருப்பதனால ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. हम जो फेलोशिप में रहेंगे तो बहुत सारा आशीष है। நம்முடைய சபை அப்படி இருந்தபடினால் தேவனுடைய ஆசீர்வாதம் சபையில் நிறைவாய் हमें உண்டு. जो कलेश ऐसा
ऐसा था कि परमेश्वर का आशीष भी था। நம்முடைய அப்போஸ்தலருடைய காலங்களில் அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் நடப்பித்தார். जो प्रेरितों के काल में परमेश्वर ने ऐसा काम किया। நம்முடைய ஐயா அல்மிஷையா அவர்கள் अल्मिशा जो அவருடைய है திருமணம் தமிழ்நாட்டில் நடந்தது. ऐसे तमिलनाडु அப்போ நம்ம அக்கா மாப்பிள்ள அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ऐसे मेरे बहन के जो அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனார். वो अपने साथ उनके एक फ्रेंड को लेके आए। திருமண ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு எனக்கு ஃபோனில் சொன்னது, वो जो वेडिंग फंक्शन देख के फोन पे बोला, உங்க சபையில் எவ்வளவு ஒரு ஒரே குடும்பமாக இருந்து செயல்படுகிறார்கள். तो आपकी कलीसिया में एक परिवार के जैसे कितने अच्छे அவருடைய ஐக்கியத்தை பார்த்து எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார். उनका फेलोशिप देख के मुझे तो आश्चर्य लगा। சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதில் எத்தனை நன்மை இருக்கிறது, भाई एक साथ जो वास करते எத்தனை இன்பம் இருக்கிறது, कितनी अच्छी बात है। அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. वहाँ पे आशीष होगा। பிரிந்து போகிறவர் தன் இச்சையை நிறைவேற்றும்படியாய் பிரிந்து போகிறார். अलग होने वाला अपनी इच्छा को पूरी करेगा। அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் சுய சித்தத்தை செய்து எல்லாவற்றையும் இழந்து போய் परमेश्वर की इच्छा को छोड़ के खुद की इच्छा को करेगा, सब कुछ खो தேவ देंगे। ஜனங்களே, நாம் ஆதி சபையாரை பார்க்க வேண்டும். परमेश्वर के लोग हम जो आदि कलीसिया को देखते அப்போஸ்தலர் சபையை எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை பார்க்க हैं, வேண்டும். जो कलीसिया को कैसे मार्गदर्शन किया, அப்படி நாம் செய்யும் பொழுது அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ऐसे हम करेंगे तो परमेश्वर का आशीष हम में रहेगा। அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்லுகிறார், प्रेरित पौल ऐसे कहते हैं, நீங்கள் என்னிடத்தில் கண்டவைகளையும் आप लोग ने मुझ में जो देखी என்னிடத்தில் बातें, கேட்டவைகளையும் जो मुझ में जो सुनी बातें, என்னிடத்தில் பெற்றவைகளையும் हमसे जो पाए நீங்கள் बातें, அப்படி செய்யுங்கள், ऐसे अब करो, அதன்படி செய்யுங்கள். उसके अनुसार ही करो। அப்படி செய்வீர்கள் என்றால் अगर ऐसे करेंगे तो சமாதானத்தின் தேவன் समाधान का प्रभु உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். आपके साथ रहेगा करके कहा। சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், समाधान का परमेश्वर நமக்கு हमारे साथ- சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால், हमें अगर समाधान होना है तो நாம் ஆதி நாட்களிலே கொண்டிருந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். हम जो आदि समय जो प्रेम तो उसमें ले रहे हैं। பிலிப்பியர் 4:9 வாசியுங்கள். फिलिपियों 4:9, நீங்கள் எதிர்த்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போஸ்தலர் சபையை எப்படி வழி நடத்தினார்கள்? प्रेरितों ने कलीसिया को कैसे चलाया, அப்போஸ்தலர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள்? प्रेरितों ने हमें क्या सिखाया। நீங்கள் என்னிடத்தில் கற்றும் आप लोग मुझसे जो सीखा, அடைந்தும் जो पाया, கேட்டும் जो सुना கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ और देखा, जो भी बातें हैं, அவைகளே நீங்கள் செய்யுங்கள். उसी कार्य करो। உங்களுடைய சுய சித்தத்தை செய்யாதிருங்கள், खुद की इच्छा के अनुसार உங்களுடைய काम சுய न करो, விருப்பத்தை செய்யாதிருங்கள். खुद की जो इच्छा को पूरी न நமக்கு करो। முன்மாதிரிகளாக இருந்து சபையை நடத்தின அப்போஸ்தலருடைய காரியங்களை நாம் கவனித்து हमारे आगे जो उदाहरण जब நீங்கள் அதன்படி செய்வீர்கள் என்றால், उसके अनुसार हम करेंगे तो அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். तभी जो समाधान का परमेश्वर हमारे साथ அப்போஸ்தலர் रहेगा। காண்பித்த வழிமுறைகளை, प्रेरितों ने बताए मार्ग, அவர்கள் போதித்த போதனைகளை उन्हें जो उपदेश दिया, அநேகர் விட்டுவிட்டபடினால் अनेक ने छोड़ दिया, इसलिए சமாதானத்தை இழந்து समाधान को खो दिया, எல்லாவற்றையும் இழந்து सब कुछ खो दिया। அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரராக இருக்கிறார்கள். ये लोग आत्मिक जीवन में एक दरिद्र के अनुसार நாம் जीवन। அப்படி அல்ல. हम ऐसे नहीं हैं। அப்போஸ்தலரால் போதிக்கப்பட்டவைகளை, प्रेरितों के द्वारा उपदेश पाए அப்போஸ்தலரால் हैं, நடப்பிக்கப்பட்டவைகளை प्रेरितों के द्वारा நாம் जो கண்ணார चलाए गए, கண்டிருக்கிறோம். आंखों से देखा, சபை அவர்கள் எப்படி நடத்தினார்கள், कलीसिया को कैसे उन्होंने चलाया, ஜனங்களை எப்படி நடத்தினார்கள், लोगों को कैसे அந்த चलाया, உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம். उपदेश में हम சமாதானத்தின் தேவன் உங்களோடு என்னோடு ஹalleluya நம்மோடு இருந்து நம்மை சபையை நடத்துகிறார். हमारे साथ रह के कलीसिया ஆனபடி चलाएगा। நீங்கள் ஐக்கியத்திலே மிகவும் கவனமாய் இருங்கள். इसलिए जो सहभागिता में பிலிப்பியர் सावधानी 2 से- அதிகாரம் வசனம் 2-3 ஒரு வாசியுங்கள். ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றை சிந்தித்து சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்வினாலே ஒருவருக்கொருவர் தங்களில் நீங்குவதாக எண்ணக்கடவீர்கள். அப்படி நீங்கள் எண்ணும் பொழுது தேவனுடைய சமாதானம் உங்கள் மத்தியில் இருக்கும். ऐसे सोचेंगे तो परमेश्वर का समाधान हमें रहेगा। நீங்கள் ஏக சிந்தையும் हम जो एक ஏக सोच அன்புள்ளவர்களாய் இருந்து और जो प्यार के अनुसार இசைந்த ஆத்துமாக்களாய் और जो है आत्मा में रहना, ஒன்றே சிந்தித்து एक ही बात को நீங்கள் सोच, ஒருமனப்பட்டு एक मन होके நீங்கள் அப்படி செய்யும் பொழுது ऐसे जब करेंगे तो என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். मेरी खुशी को पूरा होगा। ஒன்றையும் வாதினாலாவது कोई भी बात जो है வீண் பெருமையினால் செய்யாமல் और जो घमंड की बातों को न करें, மனத்தாழ்மையினாலே और दीनता से ஒருவர் தங்களில் மேன்மையாக எண்ண கடவீர்கள். हर एक जो खुद को जो है ऐसे सोचे। இங்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. यहाँ कोई ऊंच चीज नहीं है, படித்தவன் படிக்காதவன், जो पढ़ा लिखा या नहीं पढ़ा, ஏழை வசதி உள்ளவன், और जो अमीर गरीब, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அப்படி எந்த ஒன்றுமே இல்லை. नीचे नीचे ऐसा कुछ नहीं। ஒரே நகரத்தாராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். एक ही नगर के वासी, ஒரே करके குடும்பமாய் बोलते हैं। एक அழைக்கப்பட்டிருக்கிறோம். ही परिवार के लोग करके தேவ हैं। சமாதானமுடைய இருதயங்களை ஆளக்கடவது. परमेश्वर का समाधान जो है, இதற்கென்றே ஒரே சரீரமாய் इसके அழைக்கப்பட்டீர்கள். लिए एक ही शरीर करके बुलाया गया। அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்த நீங்கள் अन्य और जो परदेसी हम ஒரே थे, நகரத்தாராய் ஒரே வீட்டாராய் நீங்கள் एक ही அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். नगर के वासी करके एक ही घराने के அப்படிப்பட்ட करके बुलाया ஏக சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். गया। ऐसे जो एक मन की जो- அங்கே சமாதானத்தின் தேவன்களோடு இருக்கிறார். वहाँ परमेश्वर जो அங்கே समाधान, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். परमेश्वर का आशीष हमें रहेगा। ஆனபடி நம்முடைய ஐக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். इसलिए हमारी सौभाग्य तो हम समाधान, ஐக்கியத்திலே நாம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். हम फेलोशिप में एक मन होना, நாம் ஒருவரை சந்திக்கிறோம். हम एक दूसरे से இல்ல मिलते हैं। ஆராதனை முடிந்தோன்னு ஒருவருக்கு ஒரு கையை நம்ம வலது கையை கொடுக்கிறோம். आराधना के बाद एक दूसरे को हम शेक हैंड करते हैं। எதற்காக? किस लिए? ஐக்கியத்திற்கு அடையாளமா இருக்கிறது. वो एक फेलोशिप का जो கலாத்தியர் 2 அதிகாரம் வசனம் 9 வாசியுங்கள். गलातिया 2:9 को पढ़िए। எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது உங்களுக்காக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் முக்த சேதம் உள்ளவர்களும் தாங்கள் புறஜாதியாருடைய
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது जो मुझे पाया गया जो अनुग्रह में, தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் जो स्तंभ के अनुसार जो देखा कि याकूब और जो केफा जो है, தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் हम जो एक खतराओं में से, நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி हम जो अन्य जाति जो प्रचार किए से, அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கு வலது கை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो है ऐसे फेलोशिप के चिन्ह मुझे ऐसे शेक हैंड किया. ஆராதனை முடிந்து நான் ஒருவருக்கு ஒரு சகோதரர் கரத்தை கொடுக்கிறேன். आराधना खत्म होने के हम एक दूसरे को हम शेक हैंड நாம் करते அவருடைய हैं. முகத்தை பார்த்து அவர்களை மனப்பூர்வமாய் கை கொடுத்து நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் हम சொல்லலாம். उनके चेहरे को देख के पूरे मन से खुशी से जो धन्यवाद நம்முடைய कहते हैं. உள்ளத்திலே கசப்போ வைராக்கியம் வைத்துக் கொண்டு அப்படி செய்யக்கூடாது. हमारे हृदय में जो है कड़वापन रख के ऐसा नहीं करना. நாம் எதற்காக கை கொடுக்கிறோம்? हम किसी ने जो है हाथ அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக அந்த வலது கையை கொடுத்தார்கள். सहभागिता के लिए जो है हमारे दाहिने நாம் हाथ ஒரே को देते हैं. குடும்பமாய் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம் என்பதற்காக. हम एक ही परिवार एक ही भाई बहन करके बताने के ஏனென்றால் लिए, நாம் ஒரே குடும்பமாய் இருக்கிறபடியால் தான் क्योंकि हम जो एक ही परिवार इसीलिए நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் இருக்கிறோம். हम जो है भाई और बहन करके रहते हैं. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை அருமையா நமக்கு போதிக்கிறார். और यीशु मसीह ने बहुत अच्छी तरह में बताया யார் எனக்கு சகோதரர்கள், कौन मेरा भाई யார் எனக்கு சகோதரிகள், और कौन मेरा बहन है. பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 50 ஒரு வாசியுங்கள். मत्ती 12:50 को पढ़ेंगे. பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து हम சொல்கிறார். सब एक ही परिवार के करके यीशु मसीह कहते हैं. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் जो स्वर्ग में जो मेरे पिता की इच्छा जो எனக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறார்கள் என்று वही சொல்கிறார். मेरे भाई और मेरी बहन है. இந்த பூமியிலே தேவன் உங்களை என்னை ரட்சித்து சபையாய் வைத்திருக்கிறார் என்றால் इस धरती में उद्धार करके कलीसिया में தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए रखा है. பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ क्योंकि जो स्वर्ग पिता की इच्छा जो ऊपर चले அவனே எனக்கு சகோதரனும் वही मेरा भाई, எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்று சொன்னார் वही இயேசு. मेरी बहन और मेरी माता है. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், परमेश्वर की इच्छा के अनुसार தேவனுடைய करने वाले, சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், परमेश्वर की इच्छा के अनुसार जो தேவனுடைய बुलाए गए, சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், परमेश्वर की इच्छा में जो चुने गए, அவர்கள் ஒரே குடும்பமாய் இருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். वे एक कुटुंब करके சகோதர சகோதரிகள் என்ற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள். भाई और बहन करके एक ही परिवार के। நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஏக ஐக்கியம் இருக்கும் பொழுது हमारे बीच में जो ऐसे fellowship அங்கே होगा, தேவன் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். वहाँ परमेश्वर हमेशा आशीष அங்கே देगा। தேவன் என்றென்றைக்கும் ஜீவனை கட்டளையிடுகிறார். वहाँ परमेश्वर सदा के लिए जीवन देगा। தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தான் தேவன் உங்களை என்னை தெரிந்த பூமியில் ரட்சித்து சபையாய் வைத்திருக்கிறார். परमेश्वर इच्छा पूरी करने के लिए परमेश्वर ने हमें उद्धार करे कलीसिया में। நீங்கள் பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தை செய்வீர்கள் என்றால் जो स्वर्ग में पिता की इच्छा अनुसार நீங்கள் करेंगे, அவருக்கு சகோதரராக சகோதரிகளாக இருக்கிறீர்கள் என்று तुम जो சொல்கிறார். उनके लिए जो भाई और बहन करके, அப்படி என்றால் ஒரே குடும்பமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ऐसा होता है हम जो एक ही परिवार के हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து पर यीशु मसीह के विषय வேதம் में என்ன நமக்கு போதிக்கிறது? बाइबल हमें क्या बताता है? மோசேவானவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் சொன்னார். ऐसे जो पहली जो एक भविष्यवाणी की तो உபாகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 15 18 ஒரு வாசியுங்கள். உன் தேவனாகிய ம். கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரியிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனிவரும் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனிவரும் காணாமலும் இருப்பேனாக. வசனம் 18 வாசியுங்கள். உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரியிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். உன் சகோதரியிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். तेरे भाइयों के बीच में से मैं लेके आऊंगा। உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக तेरी तरह एक भविष्यवक्ता அவருடைய சகோதரியிலிருந்து நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். उनके भाइयों के बीच में से मैं खड़ा करूंगा। ஆண்டவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவர் தம்மை பார்த்து சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை பார்த்து, अपने लोगों को देख के कहता है, யார் எனக்கு சகோதரர்கள், कौन मेरे लिए யார் भाई है? எனக்கு சகோதரிகள்? कौन मेरा बहन है? பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் தான். जो स्वर्ग में पिता की इच्छा अनुसार தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி சபையாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर की इच्छा के अनुसार करने के लिए हम जो அவர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். ये हमारे लिए जो है ज्येष्ठ ஏனென்றால் அவர் நம்மை சகோதரன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை என்று சொல்லி क्योंकि ऐसे भाई के कहने के लिए हम शर्मिंदा எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 12 ஒரு வாசியுங்கள். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் வாசிங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரணபயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள
நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो है भाइयों की तुलना में जो है अच्छा என்ற பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறபடியா ऐसे जो बच्चे जो है मांस और लहू के जो அவர் நம்மை போன்று மனிதனா இந்த பூமிக்கு கடந்து வந்தார். वो हमारे जैसे एक मनुष्य करके धरती पे அவருடைய மூத்த சகோதரராக அவர் இருக்கிறார். ऐसे जो ज्येष्ठ அவர் இறைவன், वो परमेश्वर அவர் தேவனுடைய குமாரன். परमेश्वर का पुत्र है. அவருடைய மாம்சத்தில் நம்மை போன்று மனிதனாய் வெளிப்பட்டபடினா शरीर में जो हमारे जैसे जो அந்த மாம்ச சம்பந்தமான உறவினாலே சகோதரர் என்று சொல்லுகிறார். जो शरीर के जो है रिश्ते के अनुसार जो ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே और यीशु मसीह जीव முதலாய் மகதலேனா மரியாள் அவரை தரிசிக்கிறார். सबसे पहले जो मैरी मैगदलीन को जो दर्शन அவர் என்ன வார்த்தை சொல்கிறார்? क्या उन्होंने कहा? என் சகோதரத்தில் போய் சொல். मेरे भाइयों को जाके बता. யோவான் 20 அதிகாரம் வசனம் 17 வாசியுங்கள். जॉन 27. என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் பிதாவிடத்திற்கு உங்கள் பிதாவிடத்திற்கும் எங்கள் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லு என்றார். உங்கள் பிதாவிடத்துக்கு என் பிதாவிடத்துக்கு நான் ஏறி போகிறேன் என்று சொல்லுகிறார். तुम्हारे पिता और जो मेरे पिता के पास में जा அப்படி என்றால் நாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ऐसे तो हम एक परिवार நாம் हैं. சகோதரர்களாக இருக்கிறோம். हम भाई करके ஆனபடி என் சகோதரருக்கு போய் நீ சொல்லு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். इसलिए कहते हैं कि मेरे भाइयों को जाके बता. தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து அவர் அப்படி சொல்லுகிறார். जो प्रेरित को देख के அவர்களை சகோதரர் என்று சொல்லி அழைக்கிறார். उन्हें भाई करके இயேசு அவளை நோக்கி यीशु मसीह उनको देख என்னை தொடாதே, मुझे चुमत நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. मैं तो मेरे पिता के पास नहीं நீ लौटा. என் சகோதரத்திற்கு போய் சொல்லு என்று சொல்லுகிறார். तो मेरे भाइयों के पास जाके कहे. தான் உயிர்த்தெழுந்ததை குறித்து தன் அப்போஸ்தலருக்கு சொல்லும்படி சகோதரருக்கு அறிவி என்று சொல்லுகிறார். जी उठा करके विषय के बारे में जो अपने प्रेरितों को என்ன बोलने लगा. என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு சகோதரன் நடுவிலிருந்து ஒரு சகோதரன் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். मेरी तरह जो है कि भविष्यवक्ता जो भाइयों के बीच में से आएगा. பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடியா बच्चे जो मांस और लहू के அவர் इसीलिए நம்மை போன்ற மனிதனாய் வந்தபடினா वो हमारे जैसे मनुष्य करके அந்த आया. மாம்ச சம்பந்தமான உறவினாலே वो जो मांस में जो संबंध है அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லி அழைக்கிறார். वे हमें भाई करके बुलाते அவர் हैं. இறைவன், वो परमेश्वर அவர் है. தேவனுடைய குமாரன். वो परमेश्वर का पुत्र है. நம்மை போன்ற மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் வந்தபடினா हमारी तरह जो मांस और लहू के அவர் தம்முடைய அப்போஸ்தலரை சகோதரர் என்று சொல்லி அழைக்கிறார். वे जो है उन अपोस्तलों को भाई कहते ஆனால் हैं. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் தெரியுமா? प्रेरित पौल क्या कहते हैं? நாங்கள் இனி கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியோம். हम और मसीह को जो है அவர் நம்முடைய मांस மூத்த नहीं சகோதரனாய் இருந்தாலும் जानते. वे हमारे लिए जो அவர் ज्येष्ठ மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தாலும் और शरीर में जो दाऊद के वंश से आए तो भी நாங்கள் இனி கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்கிறார். और अब जो है मसीह को जो मांस से हम शरीर அவரை में नहीं இறைவன் என்று ஆண்டவர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். देखे. वो परमेश्वर करके उन्होंने स्वीकार किया. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 16 ஒரு வாசியுங்கள். दूसरी कुरिन्थियों 5 उसके மாம்சத்தின்படி அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லி எண்ணினாலும் शरीर में जो है जो भाई करके அவர் இறைவனாக தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். जो है परमेश्वर का पुत्र அவர் है, இரட்சகராக இருக்கிறார். उद्धार करता है. யார் ஒருவர் அவர் இறைவன் தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்கிறார்களோ जो उनको जो है जो परमेश्वर का जो அவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. उनको परमेश्वर का जो उद्धार हुआ है. யூதர்கள் இன்னும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் यहूदी आज भी क्या सोचते हैं? மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை जो शरीर में जो प्रकट हुआ मसीह அவர் ஒரு யூதன், அவர் ஒரு சகோதரன் தான் वो எண்ணிக்கொண்டிருக்கிறார். यहूदी वो एक मनुष्य करके देखते அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. उसे जो परमेश्वर का पुत्र करके उन्होंने பேதுரு அதை அறிக்கையிட்டார். पत्रस ने जो இயேசுவானவர் கேட்டார் பேதுருவிடத்தில், यीशु मसीह ने पत्रस से कहा ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? लोग मुझे क्या कहते हैं? மனுஷகுமாரன் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? मनुष्य का पुत्र मुझे लोग क्या कहते हैं? மத்தேயு 16 அதிகாரம் मैथ्यू 14 வசனம் 13 இருந்து 17 முடிய வாசியுங்கள். இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவரை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருந்து என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹalleluya. हालेलुया. பரலோகத்திற்கு பிதா இதை எனக்கு வெளிப்படுத்தினார். जो स्वर्ग में जो पिता है ये बात बताया. அவர்கள் நம்முடைய சகோதரர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ऐसे वे लोग उनको ऐसे भाई करके मानते இவன் थे. தச்சன் அல்லவா? क्या ये एक कारपेंटर तो नहीं है? மார்க்கு 6 அதிகாரம் வசனம் 3 வாசியுங்கள். मार्क 6:3 இவன் தச்சன் அல்லவா? ம். மரியாளுடைய குமாரன் அல்லவா? ம். யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் என்பவர்கள் சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை பிரதியுத்தரங்கள் என்றார்கள்.
அவர்களை மாம்ச பிரகாரமாக தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். उनको जो है शरीर के अनुसार ही देख रहे थे. அவங்கள் சகோதரன் நடுவிலிருந்து ஒரு சகோதரனை எழும்ப பண்ண வேண்டும் மோசே சொல்லியிருந்தார். हमारे भाइयों के बीच में मैं जो एक भविष्यवक्ता பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இருக்கிறபடியால் தேவனுடைய குமாரன் நம்மை போன்ற மனிதனாய் இந்த பூமிக்கு கடந்து जो है வந்தார். मांस लोग से जो हमारी तरह एक मनुष्य में वो प्रकट हुए. அந்த மாம்ச உறவின்படி சம்பந்தத்தின்படி அவர் சகோதரன் என்று वो அழைக்கப்படுகிறார். शरीर के जो है रिश्ते के अनुसार जो है वो அப்படியே भाई. யூதர்கள் அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். और वैसे जो है यहूदी उनके विषय में இவன் ठोकर खाए. தச்சன் அல்லவா, क्या ये कारपेंटर नहीं है? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, यूसुफ का पुत्र है. இவனுடைய சகோதரர் சகோதரி நம்மத்தில் இருக்கிறார்கள் इनके அல்லவா भाई और बहन हमारे बीच में है. என்று அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள் என்று ऐसे சொல்லப்பட்டிருக்கிறது. उसके विषय में उन्होंने ठोकर खाया. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், प्रेरित पौल कहते நாங்கள் हैं கிறிஸ்துவை இனி மாம்சத்தின்படி அறியோம். अब मसीह को हम शरीर में नहीं மாம்சத்தின்படி நாங்கள் இனி என்னோம், मांस शरीर के அவர் अनुसार தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். परमेश्वर का पुत्र करके उन्होंने बयान दिया. பேதுரு அப்படி அறிக்கையிட்டார், पत्रस ने ऐसा நீர் कबूल ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். किया. तू जीवन का पुत्र யார் இயேசுவை தேவன் என்று தேவனுடைய குமாரன் என்று जो விசுவாசிக்கிறார்களோ मसीह को जो है परमेश्वर का पुत्र அவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகும். उनको परमेश्वर उद्धार होगा. அப்போஸ்தலன் பவுல் அப்படி அறிக்கையிட்டார். प्रेरित पौल ने ऐसा कबूल அவர் அந்த किया. दमस्को வழிக்கு போற வழியிலே दमस्कुस जाने के ஒரு रास्ते ஒளியானது சடிதி அவரை வந்து சந்தித்தது. एक जो उजाला उसको जो घेर அவர் लिया தரையில விழுந்து और वो घोड़े से नीचे गिर அவருடைய गया. கண்கள் ரெண்டும் குருடாக்கப்பட்டிருந்தது. उसके दोनों आंख से अंधा हो गया. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரோடு பேசினார். तो यीशु मसीह ने उनसे बात की. சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். ऐसे जो कांटों पर जो लात पड़ने के लिए मुश्किल है. ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டார். उसने कहा, हे परमेश्वर நீ तू कौन है? துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். तू जिसे सता रहा है वो உடனே मसीह அவர் मैं हूं. நடுங்கி பயந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா और இருக்கிறேன். तुरंत वो घबरा के நாங்கள் परमेश्वर அவரை ने क्या कहा? மாம்சத்தின்படி நீ அறியோம். अभी जो मांस से नहीं दिया. அவருடைய மூத்த சகோதரராய் இருந்தாலும் जो हमारे जो देश ரத்த சம்பந்தமான உறவுகள் இருந்தாலும் और जो लहू का जो रिश्ता அவர் है தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். फिर भी परमेश्वर का पुत्र है. அவர் பரிசுத்த ஆவியினால் இந்த பூமியிலே உண்டானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा के जो धरती पे आए பரிசுத்த ஆவியினால் அவர் கருவுற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जो पवित्र आत्मा को जो गर्भ धारण அவர் किया தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். परमेश्वर का पुत्र है. மத்தேயு 1 அதிகாரம் मत्ती पहली अधिकार வசனம் 18 ஒரு வாசியுங்கள். वचन 18 को पढ़ेंगे. ஜனனத்தின் விவரமாவது, ம். அவரின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், ம். அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பவதியானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो पवित्र आत्मा के जो वो गर्भ धारण किया. வசனம் 20 ஒரு வாசியுங்கள். वचन 20 को पढ़ें. கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவளுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஹalleluya. அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். वो परमेश्वर का पुत्र है. யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, யார் அதை அங்கீகரிக்கிறார்களோ उसको अंगीकार करता है. அவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. उनको परमेश्वर का उद्धार होगा. பவுல் அப்படி அங்கீகரித்தார். पौल ने ऐसे अंगीकार ஆண்டவரே किया. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். हे परमेश्वर मैं क्या அவரை करना இறைவன் चाहता என்று ஆண்டவர் என்று அவர்கள் அங்கீகரித்தார்கள். ऐसे वो परमेश्वर के लिए अंगीकार பேதுரு किया. அப்படி அங்கீகரித்தார். पत्रस ने वैसे நீ अंगीकार ஜீவனுள்ள किया. தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். जीवन का पुत्र करके कहा. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ऐसे जो हृदय विश्वास किया. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். तो उद्धार होने के लिए अपने मुंह से जब அவர்கள் अंगीकार தேவனுடைய குமாரன் என்று அவரை அறிக்கையிட்டதினாலே किया, परमेश्वर का पुत्र करके அவர்கள் अंगीकार தேவனுடைய किया. ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். परमेश्वर का उद्धार पाया. ஆண்டவராகிய இயேசு என் சகோதரத்தில் போய் சொல்லு என்று சொல்லுகிறார். यीशु मसीह ने कहा मेरे भाइयों அப்படி को என்றால் நாம் बोलना. ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ऐसे तो हम एक ही ஒரே परिवार है. சரீரமாய் நாம் एक ही அழைக்கப்பட்டிருக்கிறோம். शरीर में बुलाए गए. அன்புடைய சகோதரர்களாகிய நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. इसलिए भाई हम जो है जब एक அது साथ எத்தனை वास करें, நன்மை எத்தனை இன்பமாய் இருக்கிறது. कितनी अच्छी बात है. அங்கே தேவன் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தை ஜீவனை और கட்டளையிடுகிறார். परमेश्वर हमेशा के लिए जीवन दे. ஆனபடி நீங்கள் ஒன்றையும் வாதினால் அது வீண் பெருமையினால் நீங்கள் செய்யாமல் कोई बात जो घमंड से ना करे, மனத்தாழ்மையோடு दीनता से ஒருவரே ஒரு தங்களில் மேன்மையா எண்ணி एक दूसरे को जो है இந்த ஐக்கியத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, इस सौभाग्यता को இந்த ஐக்கியத்தை நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது इस सौभाग्यता में जो रहेंगे தேவனுடைய சமாதானம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். परमेश्वर का समाधान परमेश्वर का आशीष ஆனபடி நாம் ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். इसलिए हम जो है सौभाग्यता को ஐக்கியத்தை இழந்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறார். सौभाग्यता खो देगा वो आशीष खो देगा. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், इब्राहिम को जो परमेश्वर ஒருவராய் இருக்கும்போது அவரை அழைத்தார். ऐसे उनको जो बुलाया, தேவன் அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். परमेश्वर ने उनको जो वचन दिया. ஆதியாகமம் 12 அதிகாரம் வசனம் 1 சில வார்த்தையை வாசியுங்கள். उत्पत्ति 12 कुछ वचन को पढ़ेंगे. தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றிருந்தார். ऐसा जो वचन जो अब्राहम जो पाया, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமோடு கூட லோத்தும் கடந்து வருகிறார். ऐसे जो वचन पाया तो उसके साथ उसका भाई लोत भी आया. ஆபிரகாமின் தேவன் லோத்தின் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். तो अब्राहम को परमेश्वर ने लोत को भी परमेश्वर ने आशीष किया. அப்படி கடந்து வருகிற வேளையிலே ऐसे जब वो लोग आए, இந்த ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ऐसे इब्राहिम के जो 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 भेड़ों के चरवा, ஆதியாகமம் 12:5 ஒரு வாசியுங்கள். उत्पत्ति 12:5 को पढ़ेंगे. வாசிங்க வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனாகிய
அவர்கள் அந்த ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அங்கிருந்து கடந்து வருகிறார். अब्राहम ने वचन को पाया जो वहां से உன் தேசத்தை உன்னை இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. तेरे दोस्त तेरे देश और तेरे बिरादरी को छोड़ நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். मैं तो आशीष करे तेरे बड़ी பேரை जाति பெருமைப்படுத்துவேன். तेरे नाम को ऊंचा நீ करूंगा ஆசீர்வாதமாய் இருப்பாய். वो आशीष पाएगा உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் जो ஆசீர்வதிப்பேன். तुझे आशीष करे वो आशीष உன்னை पाएंगे சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை जो பெற்றிருந்தார். श्राप देगा वो श्राप पाएंगे அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்று ஆபிரகாமோடு லோத்து கடந்து வந்தார். ऐसे जो वचन वो पाके अब्राहम जो और लोत आया ஆனபடியால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் லோத்துக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாயிருந்தது. अब्राहम पे जो आशीष हुई लूत पर भी आई என்னென்ன வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ மனிதனோட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறார். क्योंकि जो आशीष पा देव परमेश्वर मनुष्य தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு தேவனுடைய ஜனங்களோடு நீங்க ஐக்கியமா இருக்கும் பொழுது परमेश्वर के लोग जब सहभागिता में रहे தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். परमेश्वर का आशीष आपको भी தேவனுடைய होगा நன்மைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். परमेश्वर की भलाई हम पे भी होगी ஆனபடியால் நாம் தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर से जो தேவனுடைய சபையோடு நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். परमेश्वर की कलीसिया से मेल தேவனுடைய मिलाप ஜனங்களோடு நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों से मेल அப்படி मिलाप இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். और जो ऐसा रहेगा तो आशीष जो हमें ஆபிரகாம் நிமித்தமான ஆசீர்வாதங்கள் அவன் லோத்துக்கு உண்டாயிருந்தது. अब्राहम के द्वारा जो लूत को भी जो है वो आशीष ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 27 ஒரு வாசியுங்கள். 30-27 को पढ़ेंगे அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இது உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்திருக்கிறேன். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்திருக்கிறேன் என்று லாபான் சொல்லுகிறார். तेरे द्वारा परमेश्वर मुझे आशीष किया कि मैं जानता हूं करके யாக்கோபுடைய மாமனார் லாபான் சொல்லுகிறார். याकूब का जो ससुर जो है लाबान जो है, அப்பொழுது லாபான், तब जो உன் लाबान கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் तेरी आंखों में अगर मुझे दया मिलेगी நீ என்னோடு இரு, तू मेरे साथ நீ रह, இரு, तू रह உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். तो तेरे द्वारा परमेश्वर ने मुझे भी आशीष किया। ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். अब्राहम का जो आशीष के द्वारा लूत भी आशीष हुआ ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதனோடு அவருடைய ஐக்கியம் இருந்தது. क्योंकि जो वचन पाया मनुष्य के साथ நாம் था। தேவனோடு தேவனுடைய ஜனங்களோடு வாக்குத்தத்தத்தை பெற்றோம் நாம் ஐக்கியமா இருக்கும் பொழுது हम जब परमेश्वर के वचन को पाए लोग के அந்த साथ ஆசீர்வாதம் நமக்கும் அது உண்டாயிருக்கும். वो आशीष हमें भी होगा। யாக்கோபின் நிமித்தம் லாபானை கர்த்தர் ஆசீர்வதித்தார். याकूब के द्वारा जो है लाबान को भी जो யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசியுங்கள். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாய் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்திய பெண்ணை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தினுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. यूसुफ के द्वारा जो पोतीवार के घर को भी आशीष யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. याकूब के द्वारा जो लाबान का जो है वो ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். अब्राहम के द्वारा जो लूत भी आशीष पाया। ஆனபடி நம்முடைய ஐக்கியம் தேவனோடு தேவ ஜனங்களோடு இருக்கும் பொழுது इसलिए जब हमारा जो सहभागिता परमेश्वर के लोग के साथ தேவனுடைய மனிதர்களோடு இருக்கும் பொழுது परमेश्वर के लोगों के साथ रहेगा। தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களோடு நாம் இருக்கும் பொழுது परमेश्वर के जो अचंबा कार्य தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவர்கள் நாம் இருக்கும் பொழுது परमेश्वर के आत्मा से चला அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். वो आशीष हम पे भी होगा। ஆனபடி ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். सहभागिता को हम संभालना है। இப்பொழுது ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் अब உண்டாகி जो हो गया अब्राहम और लूत के चरवाहों के बीच ஒருவரை में விட்டு बात ஒருவர் हुई। பிரிந்து போகிறார்கள். वो एक दूसरे से बढ़ गए। ஆசீர்வாதத்தையும் லோத்து இழந்து போகிறார். आशीष को भी लूत जो है ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது अब्राहम के साथ जब था லோத்தினுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமா இருந்தது. लूत का जो जिंदगी बहुत ही आशीष था। அவர்களுக்கு மிகுதியான செல்வம் இருந்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 ஒரு வாசியுங்கள். उत्पत्ति 13:7 को पढ़ेंगे। வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்கையில் அந்த பூமி அவர்களை தாக்கக்கூடாது இருந்தது. உடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போய் அவர்கள் முதலாவது ஒருமித்து வாசம் பண்ணியிருந்தார்கள். ऐसे जो एक அவர்கள் ஐக்கியமா இருந்தார்கள். सहभागिता में रह रहे அந்த ஆசீர்வாதம் லோத்துக்கும் உண்டாயிருந்தது. वो आशीष जो लूत को भी हुआ। ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் லோத்துக்கும் உண்டாயிருந்தது. अब्राहम का आशीष जो लूत को भी हुआ। எப்படி யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய குடும்பம் जैसे ஆசீர்வதிக்கப்பட்டது याकूब के जैसे जो लाबान के நான் परिवार को குறிப்பினாலே आशीष அறிந்திருக்கிறேன். हुआ। ऐसे मैं जानता கர்த்தர் हूं, உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். तेरे द्वारा நீ मुझे आशीष என்னோடு किया கூட है। இரு என்று லாபான் तू சொல்லுகிறார். मेरे साथ ही रहना करके அப்படி कहा। யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீடு ऐसे ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. यूसुफ के द्वारा जो पोतीवार के घर को தேவனுடைய आशीष किया। வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், परमेश्वर के जो आशीष தேவனுடைய पाए गए, அபிஷேகத்தை பெற்றவர்கள், परमेश्वर के जो தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள், परमेश्वर जो मेल मिलाप में रहते அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். हैं, ऐसे लोग के साथ अपना जो உலக सहभागिता है। ஐக்கியம் உலக சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. सांसारिक जो है मेल मिलाप अच्छा யாக்கோப்பு 4:4 ஒரு வாசியுங்கள். नहीं। याकूब 4:4 को पढ़ेंगे। உலக சிநேகம் விபச்சாரிகளே, ம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலகத்தோடு சிநேகம் வைக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான் என்று जो சொல்லப்பட்டிருக்கிறது. संसार से स्नेह रखता है वो परमेश्वर का विरोधी होगा। உலகத்தோடு ஐக்கியம் வைக்கிற உலக காரியங்களோடு சம்பந்தம் வைக்கிறவர்கள் जो सांसारिक बातों में जो है कार्य करता தேவனை है, ரட்சிப்பை பெறாதவர்கள், तो परमेश्वर के उद्धार को नहीं पाएगा। உலக மக்களோடு
संसारिक लोग के साथ அதிகமான ஐக்கியம் வைப்போம் என்றால் बहुत ज्यादा मेल मिलाप रखेंगे तो நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். हमारा जो पारिवारिक जिंदगी भी खराब हो जाएगा. இந்த லோத்து ஆபிரகாமோட ஐக்கியமா இருந்தால் ये लोग जो है अब्राहम से मेल मिलाप था, மிகுதியான செல்வம் ஐஸ்வர்யம் இருந்தது. बहुत सारा जो आशीष पाया था, அவர்கள் ஒருமித்து வாசமான அந்த பூமி கூடாமல் தாங்காமல் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनके आशीष को जो है धरती संभाल नहीं पा रही थी. இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினாலே லோத்து பிரிந்து போகிறார். अब कुछ कारण के द्वारा लोग जो है वो अलग हो गया அங்க ரெண்டு மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை உண்டாயிற்று. और दोनों के जो चरवाह के बीच में झगड़ा होता था. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், तब अब्राहम ने कहा நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள், हम दोनों भाई हैं, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीच में वाद विवाद नहीं தேவனுடைய चाहिए. சபையா இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், परमेश्वर कलीसिया के நாம் लोग சபையாக இருக்கிறோம், हम कलीसिया है, குடும்பமாக இருக்கிறோம், हम जो परिवार ஒரே है, சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறோம். भाई और बहन है, நாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். हम एक ही परिवार இயேசு के. கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், यीशु मसीह ने वही कहा, பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரன் சகோதரியும் என்று जो சொன்னார். स्वर्ग के जो पिता की इच्छा जो करेगा वही நீங்கள் मेरा ஒரே भाई बहन குடும்பமாக है. இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். हम जो एक ही परिवार ஆனால் के कहते हैं, நமக்குள்ளாக வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருக்கக்கூடாது. इसलिए हमारे बीच में जो वाद विवाद झगड़ा नहीं होना चाहिए. வாக்குவாதங்கள் வரலாம், वाद विवाद हो सकता है. நாம் ஒருவரை ஒரு புரிந்து செயல்பட வேண்டும். हम एक दूसरे को समझ நாம் के, சகோதரர்கள், हम भाई हैं, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीच में वाद विवाद नहीं चाहिए. ஆபிரகாம் அப்படித்தான் சொன்னார். अब्राहम ने ஒரு ऐसे कहा, தேவனுடைய மனிதன் என்றால் அப்படித்தான் சொல்வார்கள். एक परमेश्वर का मनुष्य ऐसे மோசே कहेगा. அப்படித்தான் சொன்னார். मूसा ने ऐसे कहा, அந்த எகிப்திலே அவர்கள் அடிமைகளா இருந்த பொழுது जब मुस्लिम में जब गुलामी में थे, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை பிடித்து அங்க சண்டை இடுகிறான். ऐसे एक मिस्र का जो यहूदी को पकड़ அப்பொழுது झगड़ा அவர் करता है, போய் சொல்லுகிறார், நீங்கள் சண்டை போடாதீர்கள் என்று. ऐसे तुम लोग मत झगड़ो. ஆனாலும் அவர் அந்த எபிரேயனுக்கு துணை நின்று அந்த எகிப்தியனை ஒரே போடாக போட்டு விடுகிறார். ऐसे जो है वो उस यहूदी को जो मिस्र के लोग मनुष्य को மறுநாளில் मार அப்படியே அவர் வெளியே கடந்து போகிறார். दिया. अगले दिन जो बाहर அந்த जाते हैं, இருவரும் ஒரே எபிரேயரா இருந்து சண்டை போடுகிறார்கள். दोनों जो ரெண்டு பேரும் இஸ்ரவேலர்கள் தான். दोनों इजराइल के लोग थे. என் சகோதரர்கள் சகோதரர் ஒருவருக்கொரு நீங்கள் சண்டை போடுவது நல்லதல்ல. ऐसे तुम लोग दोनों भाई लोग झगड़ना अच्छा சகோதரர்களா नहीं है. இருந்து ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணது நல்லதல்ல என்று ऐसे சொல்கிறார். भाइयों के जो वाद विवाद करना अच्छा नहीं है. எங்கள் மேல் உன்னை நியாயாதிபதி அதிகாரியை ஏற்படுத்தினவன் யார் என்று அவன் தள்ளுகிறான். अब मेरे ऊपर जो है तो जज की किसने बनाया? நாம் ஒருவருக்கு ஒரு சகோதரர்களா இருந்து வாக்குவாதம் பண்ணுவது நல்லதல்ல. हम जो है ब्रदर्सों के वाद विवाद நாம் करना अच्छा नहीं है. சபையாக சகோதரர் ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோம். हम कलीसिया है, कलीसिया के நாம் सहभागी ஒரே हैं. குடும்பத்தராய் இருக்கிறோம். हम एक ही परिवार के हैं. நமக்குள்ளாக வாக்குவாதங்களோ हमारे बीच में वाद विवाद, நமக்குள்ளாக சண்டைகளோ இருக்கக்கூடாது. हमारे बीच में झगड़े ऐसे बात ஒரு नहीं होने தேவனுடைய மனிதன் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். चाहिए. एक परमेश्वर का मनुष्य ऐसी होगा. ஆபிரகாம் அப்படி சொன்னார், इब्राहिम ने நாம் कहा, சகோதரர்கள், हम भाई हैं, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीच में वाद विवाद மோசே नहीं है. அப்படித்தான் சொன்னார், मूसा ने என் वैसे कहा, சகோதரரே, हे मेरे நாம் भाई, சகோதரர்களா இருந்து ஒருவருக்கு ஒரு அநியாயம் செய்யக்கூடாது. हम भाइयों के एक दूसरे को अन्याय नहीं करना. ஆனபடி நாம் சகோதர சிறையத்தில் நிலைத்திருக்க வேண்டிய எபிரேயர் 13 ஒன்றை ஒரு வாசி. हम जो भाईचारे में हम जो रहना है, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. भाईचारा कायम रहना है. தேவன் நம்மை சபையாக வைத்திருக்கிறார் என்றால் परमेश्वर में कलीसिया ஒரே குடும்பமாக, एक ही परिवार, ஒரே நகரத்தாராக, एक ही नगर ஒரே निवासी, வீட்டாராக, एक ही घराने ஒரே के, சரீரமாக एक ही शरीर, தேவன் கட்டி வருகிறார். परमेश्वर ने அதுதான் தேவனுடைய சித்தம். वो परमेश्वर की इच्छा அதை है. யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள். जो वो ऐसे करेगा, பிரிந்து परमेश्वर போகிறவன் தன் இச்சையின்படி செய்கிறான், जो अलग होगा वो தன்னுடைய சுய சித்தத்தை செய்கிறார்கள். अपनी मन की इच्छा पूरी ஆனபடி करेगा. நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து போய் इसलिए விடுகிறார்கள். परमेश्वर की आशीष खो அந்த देगा. இளையகுமார் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். जो बिगड़ा बेटा सब कुछ खो दिया, எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போயிட்டு सब आशीष खो दें. இப்பொழுது ஒரு பன்றியை மேய்க்கிறான். और बाद में सुअर को चरा रहा था. தேவனுடைய சபையா இருக்கு, நீங்கள் பாக்கியவான்கள், परमेश्वर कलीसिया आप நீங்கள் धन्य, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आप आशीष पाए. நீங்கள் தேவனோடு தேவ மனிதர்களோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது परमेश्वर के लोग परमेश्वर, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டாயிருக்கும். वो आशीष हमें भी होगा. ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். अब्राहम के द्वारा लूत को आशीष किया. யாக்கோபு நிமித்தம் லாபானுக்கு ஆசீர்வாதம் याकूब உண்டாயிருக்கும். के द्वारा लाबान को आशीष யோசேப்பு किया. நிமித்தம் போத்திபாருடைய வீர यूसुफ के ஆசீர்வதிக்கப்பட்டது. द्वारा पोतीवार के परिवार को இப்பொழுது आशीष ஏதோ किया. ஒரு காரணத்தினால லோத்து பிரிந்து போகிறார். ऐसे कोई कारण से लोग जो अलग हुआ, இப்பொழுது அவருடைய ஐக்கியம் எங்கு போகிறது? अब जिसका सौभाग्यता रुक गया. வசனம் 13-12 வாசிங்கள். ஆதியாகமம். उत्पत्ति 13-12 पढ़ेंगे. ம். ம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கை தெற்கை கிழக்கை மேற்கை நோக்கி பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராய் கூடாரம் போட்டான். இப்போ அவன் கூடாரம் எங்க இருக்குது? जो उसका जो है तंबू कहाँ है? சோதோமுக்கு நேராய் கூடாரம் போடுகிறான். सोदोम जो है उस शहर के पास. தேவஜனனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விட்டு परमेश्वर का जो அவன் ஆபிரகாமோடு தான் ஐக்கியத்தில் இருந்திருக்க வேண்டும். अब्राहम के उसका मेल मिलाप होना चाहिए था. அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், वो नहोमी जो रूत को देख के என் बोलती है, மக்களே நீங்கள் போய்விடுங்கள்,
ऐसे मेरे लोग तुम चले जाओ, என்னால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இராது. मेरे द्वारा कोई भलाई नहीं है। நீங்கள் அவரும் உங்கள் வீட்டிலே போய் உங்களுக்கு ஒரு விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். अपने अपने घर में जाके अपनी इच्छा के अनुसार जिंदगी जियो। அந்த ரூத் என்ன சொன்னார்கள் தெரியுமா? लेकिन रूत ने क्या कहा? நான் உம்மை விட்டு போக மாட்டேன். मैं इसे छोड़ के नहीं जाऊंगी। ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் रूत की पुस्तक வசனம் 16 17 வாசி. 1:16-17। ம் ம் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்திருக்க வேண்டும். ऐसा एक जो है फेलोशिप होना। ஆபிரகாம் அவரிடத்தில் சொன்ன பொழுது என்ன சொல்லி இருக்க வேண்டும்? अब्राहम ने जब कहा तो क्या நான் உம்மை कहना பின்தொடராமல் விட மாட்டேன், मैं உம்மோடு தான் நான் ஐக்கியமா இருப்பேன்னு சொல்லி இருக்க வேண்டும். तुम्हारे साथ ही रहूंगा कर क्या? இந்த ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரியா இருந்த பொழுதும் एक रूत एक मोआब அவள் தேவஜனங்களோடு உள்ள ஐக்கியத்தை விரும்பினாள். स्त्री परमेश्वर के लोग के सहभागिता को தேவஜனங்களோடு चाहा। ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று தான் விரும்பினாள். परमेश्वर के लोग की जो என் सहभागिता மக்களே को நீங்கள் चाहा। போய்விடுங்க, ऐसे मेरे लोग என்னாலே चले உங்களுக்கு जाओ। எந்த ஒரு நன்மையும் இராது இனி. मेरे द्वारा कोई भलाई नहीं है। இல்லை, உம்மை விட்டு நான் பிரிந்து போவதில்லை. ऐसे मैं अलग नहीं जाऊंगी। எலியா அப்படியே எலிசாவை பொறுத்து நான் வாசிக்கிறோம். एलिया के எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படும் வேலை வந்தது. एलिया जब परमेश्वर उठा लिया அப்போ எலியா சொல்லி எலிசாவே நீ பெத்தேலில் இரு, நான் இங்க மட்டும் போய் வருகிறேன் என்று சொல்கிறார். ऐसे तो एलिसा तू यहीं पे रह, मैं जाता நீ हूं। இங்கே இரு, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன் என்று சொல்கிறார். तू यहीं पे रह, मैं बेतेल இல்லை, जाता हूं। ஆண்டவனே உம்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று தொடர்ந்து போகிறார். मैं तेरे पीछे चलूंगा। நீ இங்கே இரு, நான் எரிகோ மட்டும் போகிறேன் என்று சொல்கிறார். तू यहीं पे रह, मैं यरीहो जाता இல்லை, हूं। ஆண்டவனே உம்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று नहीं, சொல்கிறார். मैं तेरे पीछे आऊंगा। நீ இங்கே இரு, நான் யோர்தான் மட்டும் போகிறேன் என்று சொல்கிறார். यहीं पे रह, मैं यरदन जाता விடாப்பிடி हूं। அந்த ஐக்கியத்தில் அவன் பின்தொடர்ந்தான். ऐसे निरंतर இந்த वो ரூத்தும் அப்படி அந்த ஐக்கியத்தில் பின்தொடர்ந்தான். रूत भी जो सहभागिता தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட எலிசா परमेश्वर के आशीष को दुगना पाए। இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் इसराइल के परमेश्वर के पंखों के அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். उसके नीचे जो शरण पाएंगे நம்முடைய ஐக்கியம் தேவனோடு தேவஜனங்களோடு இருக்கும் பொழுது हमारा सहभागिता परमेश्वर के அந்த लोग के साथ ஆசீர்வாதத்துக்கு रहेगा। நாமும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். वो आशीष के हम भी सहभागी होंगे। இப்பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து जब लोग जो है அவன் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். सोदोम के पास जाकर அவனுடைய तंबू ஐக்கியம் डाला। சோதோம் மக்களோடு இருந்தது. उसका जो सहभागिता सोदोम के लोग के साथ था। சோதோமின் மனிதர்கள் பொல்லாதவர்களும் பாவிகளுமாய் सोदोम இருந்தார்கள். के जो लोग जो बहुत ही दुष्ट थे அங்கு தேவ பயம் இல்லாமல் இருந்தது. और परमेश्वर का भय नहीं था। தேவ பயம் இல்லாத இடத்தில் சில பாவங்கள் அங்கு குடிக்கொண்டு जब இருக்கும். परमेश्वर का भय नहीं, वहाँ कुछ पाप भी आते எங்கு हैं। தேவ பயம் இல்லை அங்கு துணிகரமான பாவங்கள் அக்கிரமங்கள் நடக்கும். परमेश्वर का भय नहीं, वहाँ पे निडर होकर सब पाप அப்படிப்பட்ட होगा। இடத்துல போய் சோதோமிலே போய் கூடாரம் போட்டான். ऐसे सोदोम के पास जाकर उसे तंबू डाला। லோத்தின் குடும்பமான முற்றிலும் நாசமாய் போய்விட்டது. लोत का जो परिवार है पूरा नष्ट हो गया। அவருடைய மனைவி உப்பு தூணானாள். उसका जो पति जो பிள்ளைகள் மிகவும் கெட்டவர்களாய் போனார்கள். बच्चे भी बहुत बिगड़ गए। இதை எங்கே கற்றுக்கொண்டார்கள்? ये कहाँ सीखा? சோதோமின் பாடம். सोदोम के पास சோதோமிலே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். सोदोम में जाके सीखा। ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 26 ஒருவர் வாசியுங்கள். उत्पत्ति வசனம் 19 ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 26 ஒருவர் வாசி. 31 படியுங்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர்வயதானார். பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படி நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றார். வசனம் 32 வாசிங்க. 32। அங்கே இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான காரியம் நடைபெறுகிறது. वहाँ जैसे गलत बात होता है। அவர்கள் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியை பெறுகிறார்கள். वहाँ पे जो है शापित மோவாபியர் அமோர் புத்திரர்கள் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி அவர்கள் பிள்ளைகள் மத்தியில் உருவாகிறது. मोआब और अमोर के जो पुत्र जो ऐसे शापित थे, ஏனென்றால் அவருடைய கூடாரம் சோதோமுக்கு நேர் இருந்தபடியினால் क्योंकि उनका तंबू जो है सोदोम के पास ஆபிரகாமோடு था। அவருடைய ஐக்கியம் இருக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். अब्राहम के साथ जब थे वो आशीष पाए थे। மிகுதியானவனுக்கு செல்வம் இருந்தது. बहुत सारा आशीष था। அவன் ஒருமித்து வாசம் பண்ண கூடாமல் போயிட்டு என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. एक साथ निवास करने के लिए இப்பொழுது அவருடைய கூடாரம் சோதோமுக்கு நேராய் போட்டபடினால் जो उनका तंबू जो है அந்த சோதோமின் மக்கள் பொல்லாதவர்கள் கொடிய பாவிகளுமாய் இருந்தார்கள். सोदोम के लोग जो बहुत ही அவருடைய துர்க்கிரியர்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். वो जो वहाँ की बुरी बातें उनके बच्चे அவருடைய सीख மனைவி உப்பு தூணானாள். गए। उसकी जो पत्नी जो नमक का एक பிள்ளைகள் சீர்கெட்டு போனார்கள். बच्चे भी बिगड़ गए। லோத்தின் குடும்பமானது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போய்விட்டது. लोत का जो परिवार एक शापित। ஐக்கியத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். फेलोशिप के बारे में நாம் मुझे जानना है। தேவனோடு தேவஜனத்தோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों के साथ रहना है। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर में आशीष அங்கே करेगा। ஜீவனையும் சமாதானத்தை தேவன்
தேவன் கட்டளையிடுகிறார். जीवन और समाधान परमेश्वर देगा. ஐக்கியத்தை இழந்து போனான் லோத்து. जो फेलोशिप को जो சோதோமின் ஜனங்கள் மத்தியிலே கூடாரம் போட்டான். सोदोम के बीच में जो लोग பிள்ளைகள் கெட்ட நடக்கை உள்ளவர்களானார்கள். बच्चे में जो चाल चलन गलत हो गया. பிள்ளைகள் முற்றிலும் நாசமாய் கெட்டு போனார்கள். बच्चे बिगड़ गए. அந்த சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாய் போய்விட்டது. वंश एक शापित पाया वंश हो गया. நாம் தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். परमेश्वर தேவஜனத்தோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों के साथ रहना. அப்போஸ்தலர் நமக்கு முன்மாதிரிகளாய் இருக்கிறார்கள். प्रेरित हमें जो है उदाहरण है. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 3 ஒருவர் வாசியுங்கள். पहली யோவான் 1:3 को पढ़ेंगे. எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்று அப்போஸ்தலர்கள் அங்கு காண்பிக்கிறார்கள். ऐसे प्रेरित जो है उनका मेल मिलाप कहाँ है करके बताते हैं. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது. मेरे जो हमारे मेल मिलाप அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. उनके जो पुत्र यीशु मसीह के நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். आप हमारे साथ जो मेल मिलाप में रहो. நீங்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ऐसे परमेश्वर के साथ தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों के साथ தேவனால் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் நீங்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும். परमेश्वर के द्वारा जो वचन पाए அப்படி நீங்கள் ஐக்கியமா இருப்பீர்கள் என்றால் ऐसे जो हम रहेंगे तो வசனம் 4 வாசியுங்கள். वचन 4 को पढ़ेंगे. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारी जो खुशी जो पूरी हो इसलिए हम ऐसे लिखते हैं. ஆனபடியே தேவனுடைய ஜனங்கள் நம்ம ஐக்கியத்தை குறித்து சரியாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग जो फेलोशिप நாம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். हम एक मन से ஏக ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और जो फेलोशिप में அந்த रहना ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? वो जो किसके साथ உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. संसार का प्रेम परमेश्वर का बैरी நீங்கள் है. எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். हमारे साथ मेल मिलाप में रहना इसलिए उनको कहते हैं. நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். हमने देखा और सुना बातें हमको बताते हैं. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் हमारे जो सहभागी அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருக்கிறது. और उसके जो पुत्र यीशु நீங்கள் मसीह அப்படிப்பட்ட அப்போஸ்தலரோடு பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது ऐसे जो प्रेरितों के साथ உங்கள் रहेंगे तो சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். हमारी खुशी जो परिपूर्ण होगा. அந்த ரூத் அப்படி ஐக்கியத்திலே உறுதியாய் இருந்தார். रूत है वो सब मेल அந்த मिलाप எலிசா ஐக்கியத்திலே உறுதியாய் में இருந்தார். एलिसा फेलोशिप में था. நான் உம்மை பின்தொடர்வேன் என்று பின்தொடர்ந்தார்கள். मैं तुम्हारे पीछे चलूंगा करके पीछे அந்த चले. ரூத்தினுடைய வாழ்க்கை துளிரி விட்டது. और रूत का जो जिंदगी जो அவள் आशीष போவாசை पाया மணந்து ஓபேத்தை பெற்றாள். वो बोआस के साथ ஓபேத்து ஈசாயை பெற்றான். वो बोलते हैं ईसा ஈசாய் தாவீதை பெற்றான். ईसा दाऊद को- தாவீதின் வழியாக நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து और दाऊद के வந்தார். वंश में यीशु அவர் मसीह தாவீதின் குமாரன். ஹalleluya. दाऊद का पुत्र. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தன் நிருபத்தில் எழுதுகிறார். प्रेरित पौल और पत्री में लिखते हैं. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 ஒருவர் வாசியுங்கள். रोमन्स 1:5 को पढ़ेंगे. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுடரின்று மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் தேவகுமாரன் தாவீதின் சந்ததி வழியாக இந்த பூமிக்கு கடந்து வருகிறார். परमेश्वर का पुत्र दाऊद के वंश में आता நம்முடைய है. ஐக்கியம் தேவனோடு தேவஜனங்களோடு இருக்கும் பொழுது हमारा सहभागिता இப்படிப்பட்ட परमेश्वर ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். का- ऐसा आशीष हम भी पाएंगे. விடாப்பிடியாக தொடர்ந்து பின்பற்றினார். और निरंतर उसके पीछे चला. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், तुम्हारे लोग मेरे लोग, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். हमारा परमेश्वर मेरा அந்த परमेश्वर. ஐக்கியத்திலே உறுதியாய் இருந்தார்கள். वो सहभागिता में जो दृढ़ அந்த थे. எலிசா எலியாவோடு இருந்த ஐக்கியத்திலே உறுதியாய் இருந்தார். एलिसा के साथ जो फेलोशिप அவர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது ரெட்டிப்பான வரங்களை எலிசா और जो பெற்றுக்கொண்டார். स्वर राशि उठा लिया गया तो उसे दुगना आशीष था. தேவனோடு நாம் ஐக்கியமா இருக்கும் பொழுது, परमेश्वर के साथ தேவஜனங்களோடு இருக்கும் பொழுது परमेश्वर के लोगों के साथ தேவனுடைய रहेंगे तो ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். परमेश्वर का आशीष हमें ஆதி होगा. சபையார் அப்படி ஐக்கியத்திலே உறுதியாய் இருந்தார்கள் என்று आदि कलीसिया जो मेल मिलाप में அப்போஸ்தலர் था, 2ஆம் அதிகாரம் வசனம் 42 ஒருவர் வாசியுங்கள். 2:40 पढ़ेंगे. அந்த ஐக்கியத்திலே ஒரு உறுதியாய் தரித்திருந்தார்கள். तो जो फेलोशिप में जो है वो दृढ़ थे. ஆனபடி ஆதி சபையாரை குறித்து வேதம் மேன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. आदि कलीसिया के बारे में जो बाइबल में बहुत ही ऊंची बात लिखा है. நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். हम परमेश्वर के विषय में जो है बहुत ही தேவ दृढ़ से ஜனங்களோடு உள்ள ஐக்கியத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग के विषय में जो दृढ़ से ஐக்கியத்தை இழந்து போனவன் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார். जो फेलोशिप खो देंगे वो जो आशीष खो देंगे. அப்படியே ரூத்தின் சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். और रूत के जो विषय में देखते हैं, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் रूत की पुस्तक पहले வசனம் 1 5 முடிய வாசியுங்கள். 1 से 5 पढ़ेंगे. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவர் மனைவி பேர் நகோமி. அவருடைய 2 குமாரருக்கு ஒருவர் பேர் மக்லோன், மற்றொருவர் பேர் கிலியோன். யூதாவில் பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமி புருஷனாகிய
பெத்லகேமில் இருக்க வேண்டிய நகோமி, तो बेथलेहम में जो रहना चाहिए தேவ ஜனங்களோடு இருக்க வேண்டிய நகோமி परमेश्वर के साथ लोग के साथ இப்பொழுது रहना था। சபிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே போய் இருக்கிறார். अब जो शापित लोग बीच மோவாப் में ஜனங்கள் रहा, அது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியா मोआब இருக்கிறது. जो वंश है शापित वंश है। லோத்தின் பிள்ளைகள் கெட்ட நடக்கிறவர்களா இருந்தபடினால் लूत के जो ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி இந்த பூமியிலே உருவாக்கினார்கள். शापित जो वंश है धरती पे हुआ। நம்முடைய பெரிய ஐயா சொல்வதுண்டு, हमारे बड़े ये बोलते हैं ரட்சிக்கப்பட்டவங்க தான் விவாகம் செய்யணும். ऐसे उद्धार पाए लोग से विवाह करना। ரட்சிக்கப்படாத ஒரு நபரை விவாகம் செய்யும் பொழுது जो उद्धार पाया जो उद्धार ஒரு नहीं पाया அவபக்தியான சந்ததியை பூமியிலே உருவாக்குவதற்கு நீ காரணமாய் இருப்பாய். एक जो भक्तिहीन जो वंश जो है धरती पे हुआ। அந்தபடினால் லோத்தின் பிள்ளைகள் கெட்ட நடக்கிறவர்களாகி ஒரு அவபக்தியான ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியை इसलिए உருவாக்கினார்கள். लोथ के बच्चे जो है बहुत ही பெத்லகேமாகிய அப்பத்தின் வீட்டிலே இருக்க வேண்டிய நகோமி ऐसे जो है தேவ ஜனங்களோடு இருக்க வேண்டியவள், परमेश्वर के साथ लोग के அவள் साथ அங்கு போய் அந்நிய தேசத்திலே போய் குடியிருக்கிறார். अन्य देश में जाके रहे। ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. कुछ कारण ஒரு था। பஞ்சம் அங்க உண்டாயிருந்தது. एक जो अकाल पड़ गया அங்க இருந்தவங்க எல்லாம் மனுஷன் இல்லையா? कि वहां रहने वाले பஞ்சம்னா मनुष्य ஒரு नहीं। ஆளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் பஞ்சம் இருந்திருக்கும். अकाल एक मनुष्य के लिए नहीं அவளுடைய था। ஐக்கியம் தேவ ஜனங்களோடு தான் இருந்திருக்க வேண்டும். उसका जो सौभाग्य था परमेश्वर के लोग के साथ அவள் रहना ஐக்கியத்தை चाहिए இழந்து அவள் சபிக்கப்பட்ட ஜனங்களோடு போய் ஐக்கிய வைத்தாள். था। फेलोशिप छोड़ के शापित लोग के बीच में आकर रहने लगी। இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போனான். जो आशीष था वो भी खो दिया। அதனால தான் சொன்ன ஐக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். इसलिए कहते हैं कि जो फेलोशिप தேவனோடு உள்ள ஐக்கியம், परमेश्वर தேவ के साथ ஜனங்களோடு உள்ள ஐக்கியம் परमेश्वर लोग के साथ जो நமக்கு फेलोशिप நிலைத்திருக்கும் என்றால் बना रहेगा तो அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். वो आशीष हमें भी होगा। இந்த நகோமி தேவ ஜனங்களை விட்டு அவள் பெத்லகேமை விட்டு அவள் சபிக்கப்பட்ட தேசத்துக்கு ये போனாள். नौमी जो है बेथलेहम छोड़ के जो शापित जगह அங்கு पे போய் गया, அவள் 10 வருஷமா இருந்து விட்டாள். वहाँ पे 10 साल அங்கு रहा। போய் தன் 2 குமாரருக்கு பெண் கொள்ளுகிறாள். वहाँ पे दोनों बच्चों को शादी किया। அவளுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் போய்விட்டது. उसकी जो जिंदगी से आशीष चला गया। அவள் மீண்டும் திரும்பி பெத்லகேமுக்கு வருகிறாள். वो दोबारा बेथलेहम को आया। அவள் என்ன சொன்னாள்? वो क्या बोला? வசனம் 20-21 வாசிங்க. वचन 20-21। ம் சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ம் நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ம். கர்த்தர் என்னை வெறுமையாய் திருப்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருந்தீர்கள். நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், मैं बहुत साल से था இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறார். लेकिन मैं अभी खाली हूँ। தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தேவஜனங்களோட ஐக்கியத்தை விட்டுவிட்டு परमेश्वर का जो मेल मिलाप जो உலக சிநேகம் கொள்ளுகிறவர்கள், छोड़ के जो संसारी स्नेह உலக रखते हैं, மக்களோட ஐக்கியமா இருக்கிறவர்கள், संसारी लोग के साथ जो स्नेह रखते தேவனுடைய हैं, சித்தத்தை செய்யாமல் சுய சித்தத்தை செய்யும்படி பிரிந்து परमेश्वर போனவர்கள் की इच्छा को छोड़ के जो खुद की इच्छा को जो करते हैं எல்லாவற்றையும் இழந்து போய் விடுவார்கள். वो सब कुछ खो देंगे। நான் நிறைவுள்ளவளாய் போனேன். मैं बहुत साल से गया था। இப்ப நிறைவுள்ளவனுக்கு இருந்திருக்க வேண்டியதுதானே? अगर बहुतायत में था तो यहीं पे रहना था। ஆனா அப்படித்தான் ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுங்கள். इसलिए जो है फेलोशिप को संभालना है। நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது எல்லாவற்றையும் இருக்கிறதையும் இழந்து போயிட்டேன். मैं बहुत साल से गया था लेकिन खाली हाथ लौट रहा हूँ। அந்த கிட்ட குமாரன் அப்படிதான், அது वो இளைய जो குமாரன். बिगड़ेल बेटा ऐसे ही था। அவன் போகும்போது மிக செல்வாக்கு நிறைவுள்ளவன தான் वो जब போனான். गया था बहुत ही वो एक बड़ा एक எல்லாவற்றையும் இழந்து போய் வந்து நிற்கிறான். लेकिन अभी जो है அப்படி खाली அந்த हाथ நகோமி लौटा। தேவஜனங்களுடைய ஐக்கியத்தை விட்டு அவள் போய் ये नौमी जो परमेश्वर के लोग के सब நான் நிறைவுள்ளவளாய் போனேன், मैं हाथ भर के गया இப்பொழுது था நான் எல்லாவற்றிலும் இருந்து குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். लेकिन खाली हाथ लौट रहा हूँ। என்னுடைய வாழ்க்கை கசந்து போய் விட்டது என்று சொல்லுகிறார். मेरी जिंदगी में कड़वापन आ गया। தேவனோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் என்றால், परमेश्वर तो தேவஜனங்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் என்றால், परमेश्वर के लोग के साथ सहभागिता தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். परमेश्वर का आशीष हमें இதோ होगा। சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை நன்மை எத்தனை இன்பம். भाई एक साथ वास करना कितनी अच्छी बात அது है। ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. और उनके उंडेला के जो अच्छे तेल के जैसा होगा। ஆசாரியர்களை ராஜாக்களை காலத்தில் அபிஷேகம் பண்ணுவார்கள். और जो याजकों को जो अभिषेक करता था அது ஆரோனுடைய சிரசில் இருக்கிற அந்த நல்ல தைலத்துக்கு அபிஷேகத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. और उनके उंडेले के अच्छे तेल के अनुसार था। நாம் ஒருமனப்பட்டு கூடி வரும் பரிசுத்த ஆவியின் மத்தியில் நிறைவாய் இறங்கி हम வருகிறார். जब एक साथ इकट्ठा होते परमेश्वर ஆதி சபையார் அப்படி ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடினார்கள், பரிசுத்த ஆவியின் மத்தியில் பலமாய் இறங்கி வந்தார். अधिकले से इकट्ठा होते पवित्र आत्मा पर सामर्थ्य நாம் उतरा। அப்படி இந்த ஐக்கியத்தில் ஒருமனப்பட்டு ஒரே சகோதர சிநேகம் உள்ளவராய் நிலைத்திருக்கும் பொழுது अभी उसी फेलोशिप में जब रहेंगे तो தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கு என்றென்றைக்கும் தங்கி இருக்கும். परमेश्वर का आशीष सदा के लिए தேவன் रहेगा। அங்கு என்றென்றைக்கும் ஜீவனை கட்டளையிடுகிறார். परमेश्वर सदा के लिए जीवन देगा। அப்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, जब परमेश्वर के सम्मुख हम देखेंगे तो தேவனுடைய ஜனங்களோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது परमेश्वर लोग फेलोशिप को जब அந்த संभालेंगे, நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். होता है का आशीष हमें होगा। ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 கடைசியாக வாசியுங்கள். இந்த பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உடனே அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஹalleluya. Hallelujah. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த इस्राएल के परमेश्वर के पंखों के नीचे जो शरण पाता है, அவருடைய சபையை அழைக்கப்பட்டுகிற உங்களுக்கு जो कनिष्ठा करके बुलाएगा आप लोगों உங்களுக்கு நிறைவான பலனை ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். को, बहुत अच्छे आशीष परमेश्वर அந்த रखा है। ஐக்கியத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். फेलोशिप में रहो। அந்த ரூத்தை போன்று, रूत की அந்த जैसा, எலிசாவை போன்று एलिशा की जैसा। நீங்கள் உறுதியாய் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது अब जो हम தொடர்ந்து நான் உம்மை பின்தொடர்வேன் என்று தொடர்ந்தார்கள். ऐसे में निरंतर तेरे पीछे அந்த चलूंगा। ஐக்கியத்தை விட்டு அவர்கள் பிரிந்து போகவில்லை. वो फेलोशिप पूरा नहीं छोड़ा। இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு इस्राएल के
परमेश्वर के पंखों के नीचे आने वाले, அவராலே நிறைவான பலன் உண்டாகும். उसके द्वारा भरपूर நீங்கள் எல்லோரும் தேவனுடைய செட்டை நிலையில் இருக்கிறீர்கள். मतलब परमेश्वर के अधीन है, உன்னதமானவருடைய செட்டை நிலையில் மறைந்திருக்கிறீர்கள். ऐसे जो उनके पंखों के नीचे தேவன் छुपे உங்களுக்கு हैं, என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर सदा के लिए आशीष देगा, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை और கட்டளையிடுகிறார். परमेश्वर सदा के लिए आशीष और जीवन நாம் அப்படி देगा। தேவனுடைய சபையாய் ஒரே குடும்பமாய் ஒரே சரீரமாய் இருந்து हम परमेश्वर कलीसिया करके एक ही ஒரே रहेंगे, வீட்டாராய் ஒரே நகரத்தாராய் இருந்து एक ही जो घराने की एक நாம் ही தேவனுடைய சித்தத்தை செய்வோம். परमेश्वर इच्छा को करेंगे, அதற்கு வேண்டிய பலனை நிறைவான பலனை தேவன் உங்களுக்கு उसको जो தருவார். परिपूर्ण सामर्थ परमेश्वर நாம் देगा। அப்படி செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை हम ऐसे பெற்றுக்கொள்வோம். करके परमेश्वर की आशीष கர்த்தர் पाएंगे, இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करें।